கர்த்தருடைய பிரசன்னத்துல நிக்கிறோம் நாங்க. ස්වාමීන් වහන්සේගේ තේජස්ය තුළ අපි සිටගෙන සිටිනවා. ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපගේ හදවත බලනවා. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමත සහෝදර සහෝදරියනි, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ඔබ කුමන වාතාවරණයක ඉන්නවද කියලා උන්වහන්සේ හොඳහක්කාර உங்களுடைய දන්නවා. கண்களை மூடி ඔබගේ ඇස් දෙක වසා உங்களுடைய கரங்களை உயர்த்தி ඔබගේ දෑත ඔසවා ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ආත්මයන් වහන්සේ දෙස බලා කියන්න. ஆவியானவரே ආත්මයන් වහන්සේ என்னோட பேசுங்க. මා සමග කතා කරන්න. இந்த காலை நேரத்துல என்னோட பேசுங்க. මේ උදෑසන මා සමග කතා நீர் කරන්න. ஒரு வார்த்தை சொன்னால் ඔබ වහන්සේ වචනයක් කිව්වොත් என் ஜீவிய காலம் முழுவதும் அது போதுமா இருக்கும். මගේ ජීවිත අන්තය දක්වා ඒක සැහැයි ஒரு ස්වාමීනි. வார்த்தையை சொல்லுங்க ඒක ஆண்டவர். වචනයක් කියන්න ස්වාමීනි. ஆண்டவரோட பேசுங்க. ස්වාමීන් වහන්සේ සමග කතා කරන්න. உங்களுடைய ஜெபத்தை உங்களுடைய பேசுதலை கேட்கறதுக்கு அவர் ஆவலா இருக்கிறார். ඔබගේ වචනේ ඔබගේ කතාව අසන්ට උන්වහන්සේ ආශාවෙන් සිටිනවා. அவரை பார்த்து சொல்லுங்க, උන්වහන්සේ දෙස බලා කියන්න. என்னோட பேசுங்க ஆண்டவர். මා සමග කතා කරන්න. என் இருதயத்துல பேசுங்க. මගේ හදවතට කතා කරන්න. சொல்லுங்க, කියන්න. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. උන්වහන්සේ දෙස බලා කියන්න. தயவு செய்து என்ன பார்க்க வேணாம். කරුණාකර මාව බලන්න එපා. இந்த மேடையில ஒருத்தரையும் பார்க்க வேணாம். මේ ඉස්සරහේ සිටින කවවත් බලන්න එපා. ஆண்டவர் உங்கள் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ අසල සිටිනවා. அவரை பார்த்து பேசுங்க. උන්වහන්සේ දෙස බලා කතා அவர்ட்ட කරන්න. சொல்லுங்க, ஆண்டவரே උන්වහන්සේට කියන්න උන්වහන්සේ உம்முடைய ස්වාමීනි வார்த்தையை நான் கேட்கணும் ஆண்டவரே. ඔබගේ වචනය මා අසන්ට ඕනේ. இந்த நேரத்துல මේ උදෑසන தூயரே தூயரே என்ற பாடலை பாடும் பொழுது ශුද්ධයි ශුද්ධයි කියලා ගායනා කරද්දී ஒருத்தரும் கண்களை திறந்து அங்கிங்கு பார்க்க வேண்டாம். කවුරුත් ඇස් දෙක විවෘත කරේ මේ බලන්න එපා. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. උන්වහන්සේගේ තේජස අප මැදියේ තිබෙනවා. அவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புவார். උන්වහන්සේ ස්තුති කරන උන්වහන්සේගේ තේජස උන්වහන්සේ පුරවයි. அவருடைய பிரசன்னத்தை நாங்க நாடுவோம். උන්වහන්සේගේ තේජස අපි ප්‍රිය மோசே වෙමු. சொல்றான், ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் இல்லாம நாங்க போக மாட்டோம். මෝසස් කියන ස්වාමීනි ඔබගේ අභිමුඛත්වය නැතුව මම යන්නේ නැහැ. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන அவருடைய பிரசன்னத்தை நாடினா උන්වහන්සේගේ අභිමුඛත්වය අපි அவர் உங்களோடு සිව්වොත් பேசுவார். උන්වහන්සේ අප සමග කතා කරයි. உங்களோடு பேசுவார். ඔබ සමග කතා කරයි. இன்றைக்கு அந்த இந்த பாடலை பாடுற நேரத்துல මේ ගීතිකාව ගායනා කරද්දී நீங்க அங்கிங்கு பார்க்க வேணாம். ඔබ මේ බලන්න நீங்க එපා. இயேசுவை மாத்திரம் பாருங்க. ඔබ යේසුස් වහන්සේ පමණක් බලන්න. அவருக்கு பாடுங்க. උන්වහන්සේට ගායනා කරන්න. அவரை பாடும் பொழுது උන්වහන්සේව ගායනා කරද්දී தன்னுடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவார். තමගේ තේජස උන්වහන්සේ පුරවයි. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. உங்களோடு பேசுவார். ඔබ සමග කතා කරයි. ஹalleluya. හalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியோ
एक भक्ति गायना करो அவரை பார்த்து சொல்லுங்க उन्वांसित सबला किया ना எங்களோடு பேசுங்க समय कथा करन और பேசுங்க कथा करन स्वामी பேசுங்க பேசுங்க कथा करन स्वामी உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும் उनकी शब्द अभ्यासन எங்களோடு பேசுங்க अब समय कथा ஆண்டவரே எங்களோடு பேசுங்க स्वामी நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் वचन क्यों से கொந்தளிக்கிற கடல் கூட ஒரே இடத்துல நின்றுச்சுது ஆண்டவரே लगा सुना मुझे पवाई एकते நீ பேசின பொழுது வியாதிகள் பறந்து போனதா रोग सोना ஓ பேசுங்க ஆண்டவரே कथा करन இந்த சபையோட பேசுங்க मैं सभा समझ कथा करो ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவரே अरे केने क्या समय எல்லாரோடையும் பேசுங்க सीलु दिना समय कथा இந்த காலை நேரத்துல ஆண்டவரே मैं उदासन स्वामी மனிதனுடைய சத்தம் வேணாம் मनुष्य के सदे पहा உம்முடைய சத்தம் மாத்திரம் வேணும் ඔබගේ ශබ්දේ පමණ நீங்க பேசுங்க ஆண்டவரே ඔබ කතා කරන්න நீங்க பேசினா போதும் ඔබ කතා කරන්න நீங்க பேசினா போதும் ඔබ කතා කරොත් நாங்க ඇති கீழ்ப்படிவோம் ஆண்டவரே අපි යටහත් වෙමු நாங்க கீழ்ப்படிவோம் අපි යටහත් වෙමු எங்களோடு பேசுங்க අප සමය කතා කරන්න ஹalleluya ஹalleluya நன்றி இயேசுவே ஹalleluya ஹalleluya எல்லாரும் கரங்களை உயர்த்தி ප්‍රසිද්ධ අපගේ දැත්ව සමා ஹalleluya
බලන්න. Hallelujah. Jesus, hallelujah. ஆவியானவரே, அசைவாடுங்க. நீங்க இல்லாட்டி ஒன்றும் நடக்காத ஆண்டவரே. நீங்க வேணும் ஆண்டவரே. ಶುದ್ಧಾತ್ಮನ ಸ್ವಭಾವ நீங்க இல்லாட்டி ஒன்றும் நடக்காத ஆண்டவரே. ಅವನ ತುದಿಸುವುದೇ ಸಿದ್ಧವಿಟ್ಟಿದೆ. வாங்க சுவாமி. ஓ, hallelujah. நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. Hallelujah. எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஓ, பெருமையை மன்னிங்க ஆண்டவரே. அகங்காரத்தை மன்னிங்க ஆண்டவரே. Hallelujah. வந்து இறங்குங்க சுவாமி. ஓ, hallelujah. ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை, நறுங்குண்ட ஆவியை தாங்க சுவாமி. Hallelujah, hallelujah. Amen, amen, amen. Oh, hallelujah. Thank you, Jesus. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஹalleluya. சர்ப்பங்களை மிதிக்கிற வல்லமைக்காக நன்றி சுவாமி. Amen, hallelujah. Hallelujah, hallelujah. எல்லா சர்ப்பங்களை காலால் மிதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் hallelujah. Oh, hallelujah. அசைவாடுங்கள் சுவாமி. ஓ, அசைவாடுங்கள் சுவாமி. அசைவாடுங்கள். ஏழு குத்து விளக்கல் மத்தியில் அசைவாடுகிற தேவனே, இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கள் சுவாமி. Oh, hallelujah. Oh, தூயாவியானவரே, ಶುದ್ಧ ಆತ್ಮನ್ ವಾಂಸ எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. අප සමග කතා කරන්න. நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் சுவாமி.
අපි සූදානම්ෙන් සිටිනවා ஜீவ அப்பத்தினால் எங்களை போஷியும், ජීවනදායක රොටියෙන් අපව எங்களை පෝෂණය மாத்துங்க ஆண்டவரே. අපව වෙනස් කරන්න. உம்மை போல எங்களை மாத்துங்க. ඔබ ආකාරයට අපව වෙනස් කරන්න. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல යේසුස් பிதா. වහන්සේගේ නාමයෙන් ආඥා කරමි ආපත්‍ය. ஆமென் ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். අපි සිතනවා වාඩි වෙමු. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ස්වාමිනාසේගේ සුදු නාමයට ස්තුති වේවා. ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ස්වාමිනාසේ දුන්නා මේ යහපත් දවස උදෙසා ස්තුති. நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்று கூடி தேவனை நமஸ்கரித்து அவருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். අපි එක පවුලක් ලෙසට නමස්කාර කොට උන්වහන්සේගේ වචනේ අසන්ට උන්වහන්සේ දුන්නා මේ මහඟු කරුණාව නිසා උන්වහන්සේට කෝටි වාරයක් ස්තුතියි. சிலர் நிலத்துக்கு அடியிலே 6 அடிக்கு கீழே இருக்க வேண்டும், ஆனால் கர்த்தர் எங்களுக்கு வாழ்க்கையை நீடித்து கொடுத்திருக்கிறார். සමහර අය පොළොව යට අඩි 6ක් යට සිටින්න ඕනේ. නමුත් උන්වහන්සේ අපට දීර්ඝ ආයුෂයක් දී තිබෙනවා. சிலர் ஐசியூவிலே படுத்திருக்க வேண்டும், ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறார். සමහර අය ICU වල ඉන්න ඕනේ. නමුත් උන්වහන්සේගේ කරුණාවෙන් අද දවසේ මේ ස්ථානෙට ගෙනවිත් තිබෙනවා. ஆண்டவர் நல்லவர். උන්වහන්සේ යහපත්. ஆமென். ආමේන්. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ආමේන් කියන්නකෝ. ஆமென். ආමේன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, தேவன் என்னுடைய இருதயத்திலே போட்ட சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். දෙවියන් වහන්සේ මගේ හදවතට දැම්මා සමහර දේවල් ඔබ සමග මම බෙදා ගන්නට යනවා. நான் சொல்லுகிற சில காரியங்கள் உங்களுக்கு சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். මම කියන්නා වූ දේවල් සමහර අයට අමාරු වෙන්න පුළුවන්. பரவாயில்லை, நாம் பேசுறது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், නමුත් කමක් නෑ, මම කතා කරන්නේ උන්වහන්සේගේ වචනේ යටතේ. தேவனுடைய வார்த்தையை தான் நான் பேசுறேன். මම දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි කතා உங்களுடைய කරන්නේ. வேத புத்தகத்திலே நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය සමග ඔබ බලා ගන්න පුළුවන්. ආමේන්. நம்முடைய ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன். අපගේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. அவருடைய சுபாவமே ஆசீர்வதிக்கிறது. උන්වහන්සේගේ ස්වභාවයම ආශිර්වාද කිරීමයි. அவர் எங்களை நியாயம் தீர்க்க வரல, උන්වහන්සේ අපව විනිශ්චය කරන්නට ආවේ නෑ. எங்களை விடுதலை செய்து ஆசீர்வதிக்க வந்தார். උන්වහන්සේ අපව ඒ නිදහස් කොට ආශිර්වාද කරන්නට පැමිණියා. யாக்கோபு 1:17 යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදයේ மிகவும் කියනවා. அருமையான ஒரு வசனம். ඊට ලස්සන වචනයක් තිබෙනවා. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. සෑම යහපත් දීමනාද සෑම සම්පූර්ණ දීමනාද කිසි වෙනස් වීමක්වත් ඇරීමේ ඡායාවක්වත් නැත්තා වූ ආලෝකවල පියාණන් වහන්සේ කෙරෙහි ඉහළින් බැස එන්නේය. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. සෑම යහපත් දීමනාද යහපත් ක්‍රියාද උන්වහන්සේගෙන් ඉහළින් උන්වහන්සේගෙන් කිසිම ඡායාවක් ඇරීමක් නැතුව ආලෝකවල පියාණන් වහන්සේගෙන් පැමිණෙන්නේ. அந்த வசனம் சொல்லுகிறது, ඒ වචනේ කියනවා நம்முடைய தேவன் අපගේ දෙවියන් நம்மை වහන්සේ ஆசீர்வதிக்கிறது. අපව ආශිර්වාද කරනවා. ஆனாலும் ඒ නමුත් 2 காரியங்களை குறித்து நான் உங்களோடத்திலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். කාරණා දෙකක් ගැන ඔබ සමග මා බෙදා ගන්නට යනවා. ஒன்று, එකක්, ஏன் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது இல்ல. ඇයි අපගේ යාඥාවලට පිළිතුරු ලැබෙන්නේ නැත්තේ? இரண்டாவதாக, දෙවනුව, ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கிறது இல்லை. ඇයි අපගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය අපි අනුභව කරන්න භුක්ති විඳින්නේ නැත්තේ? நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கத்தவர்களாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோமானால், අපි දෙවියන් වහන්සේගේ සභාවේ සමාජිකයන් සහ උන්වහන්සේගේ දරුවන්ව අපි ජීවත් වෙනවා නම් எங்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும். අපට අද ලෝකයේ සිටින අයට අතර වෙනස්කමක්, විශාල වෙනස්කමක් තිබෙන්න ඕන. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது නමුත් මේ කාලේ අපි බලන විට உலகத்தில் இருக்கிறவர்கள் சபையில இருக்கிறத விட நல்லா இருக்கிறது போல தான் தெரியும். ලෝකයේ සිටින අය සභාවේ සිටින අයට වඩා හොඳින් සිටිනවා කියන අපිට පේනවා. அதுக்கு காரணம் என்ன? ඒකට කාරණේ කුමක්ද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර இந்த සහෝදරියනි, உலகத்துல இருக்கும் வரைக்கும் நமக்கு பாடுகள் உண்டு, சச்சரவுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும்
தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவற்றை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிறார். අපි දන්නවා මේ ලෝකයේ සිටින විදිහදී අපේ ප්‍රශ්න කරදර කම්කටොළු වේදනා හැම දෙයක්ම අපිට තිබෙනවා. නමුත් අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටින විටදී ඒක සියල්ල මැඩපවතලා ඒක ජයගෙන ජීවත් වෙන්න උන්වහන්සේ කරුණාව சில දෙනවා. நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபத்துக்கு பதிலே வருதில்லை. සමහර විට අපි යාඥාවට පිළිතුරු එන්නේ නැහැ. முதலாவது ஏன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது இல்லை என்று பார்ப்போம். ප්‍රථමයෙන් ඇයි යාඥාවට පිළිතුරු එන්නේ නැහැ කියලා බලමු. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது අපි යාඥා කරද්දී ஆண்டவர் 3 விதத்திலே நமக்கு பதில் கொடுக்கிறார். ස්වාමීන් තුන් ආකාරයට අපිට පිළිතුරු දෙනවා. இந்த டிராஃபிக் லைட் தெரியும் தானே? මේ ට්‍රැෆික් ලයිට් එක දන්නවනේ. டிராஃபிக் லைட்ல 3 வர்ணங்கள் உண்டு. ට්‍රැෆික් ලයිට් එකේ වර්ණ තුනක් තිබෙනවා. பச்சை, மஞ்சள், කොළ சிவப்பு. කොළ කහ රතු. ஆமென். ஆண்டவரும் அப்படிதான் பதில் தருகிறார். දෙවියන් වහන්සේත් ඒ ආකාරය තමයි පිළිතුරු දෙන්නේ. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது අපි යාඥා කරද්දී சில நேரங்களிலே ஆண்டவர் பச்சை லைட்டை காட்டுறார். සමහර විට උන්වහන්සේ කොළ පාට ලයිට් එක පෙන්නනවා. உடனடியாக நமக்கு பதில் வருகிறது. විගසින් අපිට පිළිතුරු එනවා. சில நேரங்களிலே ஜெபம் பண்ணும் பொழுது සමහර විට යාඥා කරද්දී ஆண்டவர் மஞ்சள் லைட்டை காட்டுறார். ස්වාමීන් වහන්සේ කහ පාට ලකුණක් පෙන්නනවා. மஞ்சள் லைட்னா அர்த்தம் என்ன? කහ පාට ලයිට් එකේ තේරුම நீ මොකක්ද? கொஞ்சம் நில்லு, නුඹ ටිකක් රැඳී සිටින්න. கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சம் நில்லு. ටිකක් රැඳී සිටින ප්‍රමාද நீ වෙයි කියලා. கேட்கறது இப்பவே உனக்கு கொடுத்தா நீ நாசமா போவ. නුඹ ඉල්ලනදී දැම්ම දුන්නොත් නුඹ විනාශ වෙලා යයි. ஆனபடியினால் இன்னும் கொஞ்சம் காலம் என்னோட கூட நெருங்கு, இன்னும் விசுவாசத்துல பலப்படுத்து, அதன் பிறகு உனக்கு நான் தருவேன். ඒ නිසා නුඹ තව ටිකක් මට ලං වෙන්න ඇදහිල්ලෙන් ස්ථිරව වෙන්න ඒ විට ඉන්පසු මම ඔබට දෙන්නම්. சில நேரங்கள் நீ கேட்கறதுக்கும் அதிகமாக, நீ எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக உனக்கு நான் தருவேன். සමහර විට ඔබ යාඥා කිරීමටත් ඉල්ලීමටත් අධික ලෙස නුඹට මම දෙනවා. அதனால கொஞ்சம் காத்திருன்னு மஞ்சள் லைட்டை காத்து. එම නිසා නුඹ ටිකක් රැඳී සිටින්න ප්‍රමාද වෙන්න කියලා කහපාට ලයිට් එක පෙන්වනවා. சில நேரங்களிலே සමහර විට உடனடியாக சிவப்பு லைட்டை காட்டிடுவார். විගසිම රතු පාට ලයිට් එක එනවා. நோ கோ නැහැ කියලා. sorry.com sorry.com කියලා. முடியாதுன்றாரு. නැහැ කියලා කියයි. அந்த முடியாததுக்கு காரணம் என்னன்றதை நான் உங்களோட பேச போறேன். මේ නැහැ කියන දේට කාරණේ කොහොමද කියලා තමයි මම ඔබ සමග කතා කරන්න යන්නේ. ஆமென். ආමේන්. முதலாவது காரணம், ප්‍රථම කාරණය நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது අපි යාඥා කරද්දී விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ඇදහිල්ලෙන් යාඥා ஆமென். කරන්න ඕනේ. ආමේන්. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது අපි යාඥා කරද්දී விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ඇදහිල්ලෙන් යාඥා කරන්න ඕනේ. விசுவாசம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ඇදහිල්ල නැතුව කිසිම දෙයක් අපි උන්වහන්සේගේ ලබා ගන්නට அதுதான் බෑ. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ඒබ්‍රෝ 11 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදයේ දෙවියන් වහන්සේ කියනවා விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ඇදහිල්ල නැතුව උන්වහන්සේට ප්‍රසන්න වෙන්නට නුපුළුවන ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். මක් නිසාද දෙවියන් වහන්සේ වෙතට ළඟා වෙන්නා විසින් උන්වහන්සේ විද්‍යාමාන බවත් උන්වහන්සේ සොයන්නන්ට විපාක දෙන කෙනෙක් බවත් විශ්වාස කරන්න ඕනේය. அப்போ ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, එසේනම් අපි කාරණයක් උදෙසා යාඥා කරද්දී நாங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். දෙවියන් වහන්සේ මගේ යාඥාට පිළිතුරු දෙන්න බලවත් කියනවා ඇදහිල්ලෙන් අපි යාඥා කරන්න ඕනේ. ஆண்டவர் முதல்ல பாப்பார், உனக்கு விசுவாசம் இருக்குதா? උන්වහන්සේ ඉස්සනම බලයි නුඹට ඇදහිල්ල තිබෙනවද? அந்த விசுவாசம் இருப்பதை அவர் கண்டால் அவருக்கு அது ஒரு பிரியமான காரியமாக மாறுகிறது. ඒ ඇදහිල්ල තිබෙන දේ උන්වහන්සේ දුටු උන්වහන්සේට ඒක ප්‍රසන්න වූ දෙයක්. மத்தேயு 21:22 ஆண்டவர் சொல்கிறார், මතේ 21:22 උන්වහන්සේ කියනවා நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். තමද නුඹලා ඇදහිල්ල ඇතුව යාඥාවේ ඉන්නන කොයි දෙයක් නුමුත් ඒ සියල්ල නුඹලාට ලැබෙයි ඔවුන්ට කීසේක. விசுவாசத்தோடு கேட்டால் ඇදහිල්ලෙන් ඉල්ලුවොත් நிச்சயமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். සැබවින් දෙනවා කියලා උන්වහන්සේ පොරොන්දු වෙනවා. இரண்டாவது காரியம், දෙවෙනි කාරණය நம்முடைய ஜெபங்களுக்கு தடை செய்கிறது අපගේ යාඥාවට බාධා කරන්නේ பெருமை. ආඩම්බරකම. எப்படி? කුමක්ද? பெருமை. ආඩම්බරකම. வசனம் சொல்லுகிறது, වචනේ කියනවා யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, යාකෝබ් 4 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදය அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். නමුත් උන්වහන්සේ වඩා කරුණාව දෙනසේක. ඉන්නිසා දෙවියන් වහන්සේ උඩඟු වන්ට විරුද්ධව සිටිනසේක. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. යටහතුන්ට කරුණාව දෙනසේක ලියවිල්ල කියන්නේය. அப்ப இருதயத்திலே பெருமை இருந்தா එසේනම් අපගේ හදවතේ උඩඟුකම நாங்க තිබුණොත් தேவனுக்கு ஒரு எதிரியாக மாறுகிறோம். අපි දෙවියන් වහන්සේට විරුද්ධකාරයෙක් වෙනවා. தேவனுக்கு எதிரியாக நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். දෙවියන් වහන්සේට විරුද්ධකාරයෙක්ව සිටිද්දී උන්වහන්සේ අපගේ යාඥාවට පිළිතුරු දෙන්නේ නැහැ. அடுத்த காரணம், ඉන්පසුව
இந்த உலகத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பு, මේ ලෝකයේ සමග අපිට තිබෙනා වූ සම්බන්ධකම, தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் விட இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் நேசித்தால் நம்ம ஜெபத்துக்கு அது தடையா இருக்கும். අපි දෙවියන් වහන්සේට වඩා මේ ලෝකයටත් ලෝකයේ තිබෙන දේවල්ට ප්‍රිය කරොත් අපගේ යාඥාවලට උන්වහන්සේ පිළිතුරු දෙන්නේ නැහැ. யாக்கோபு 4 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, යාකෝබ 4 වෙනි පරිච්ඡේදයේ 3-4 කියවද්දී, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். නුඹලා ඉල්ලන නුමුත් නුඹලා තෘෂ්ණා ගැන වියදම් කරන පිණිස වැරදි ලෙස ඉල්ලන බැවින් ලැබෙන්නේ නැත. எப்படி? කුමක්ද? நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக எதையாவது கேட்டா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். අපගේ තෘෂ්ණාව ගැන සිතමින් අපි සමහර දේවල් ඉල්ලුවොත් උන්වහන්සේ දෙන්නේ නැහැ. ஆண்டவரே அவனை பாருங்க, அவன் டொயோட்டா எஸ்யூவில போறான், நான் ஒரு பென்ஸ் எஸ்யூவில போகணும். ස්වාමිනී එයා බලන්න ටොයෝටා SUV වල යනවා, මම බෙන්ස් SUV එකේ යන්න ඕනේ. ஆண்டவரே பாருங்க, அவ போட்டிருக்க சேலையை பாருங்க, அதை விட வெளு உயர்ந்த சேலையை நான் போடணும். ස්වාමිනී එයා ඇඳලා තියෙන සාරිය බලන ඊට වඩා මිල අධික සාරියක් මම අඳින්න ඕනේ. எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரிடத்துல கேட்டா கொடுக்கவே மாட்டார். අපගේ තෘෂ්ණාව ගැන සිතමින් උන්වහන්සේගේ ඒ ගැන වියදම් කරන්ට ඉල්ලුවොත් උන්වහන්සේ දෙන්නේ නැහැ. இந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு யாக்கோபு ரொம்ப அன்பாக அழைக்கிறான் பாருங்க. යාකෝබ ඉතා ප්‍රේමෙන් කැඳවනවා මේ තෘෂ්ණාව කොහොමද මේව කරන්නේ කියලා. இந்த இச்சைகளோடு இருக்கிறவர்களை யாக்கோபு ரொம்ப அன்பாக அழைக்கிறான். මේ තෘෂ්ණාව සමග සිටින අයව යාකෝබ්තුමා ඉතා ප්‍රේමයෙන් කැඳවනවා. அவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த நிருபத்தை எழுதல, මේ ලෝකයේ සිටින අයට මේ පරිච්ඡේදය ලිව්වේ නැහැ. கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதியிருக்கான். කිතුණුවන්ට ලියා තිබෙන්නේ. அவன் எப்படி அழைக்கிறான் தெரியுமா? ඔව් කෙසේද කැඳවන්නේ කියලා දන්නවද? 4வது வசனத்தை பாருங்க. 4 වෙනි පදයේ බලන්න. விபசாரரே விபச்சாரிகளே. කාම මිච්ඡාචාරිකේනි. உங்க பைபிள்ல இருக்கா? ඔබගේ බයිබලේ තියෙනවද? ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීනි, இச்சைகளோடு இருக்கிறவர்களை யாக்கோபு அழைக்கிறான் எப்படி? விபசாரரே விபசாரிகளே. තෘෂ්ණාව සමග සිටින අයව යාකෝබ් අඬගන්නේ කෙසේද? කාම මිත්‍යාචාර තැනැත්ත. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ලෝකයේ සමග මිත්‍රකම දෙවියන් වහන්සේට සතුරුකම බව. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். එබැවින් කවරෙකු නොමුත් ලෝකයට මිත්‍ර වෙන්නට කැමැත්තා ඔව් දෙවියන් වහන්සේට සතුරෙක්ය. ஆனபடியா ஜெபம் பண்ணும் பொழுது கவனமாக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ඒ නිසා යාඥා කරදී අපි ඉතා ප්‍රවේශමෙන් යාඥා කරන්න ඕනේ. எப்பொழுது ஆண்டவருடைய நாமமும் ஆண்டவருடைய ராஜ்யமும் மகிமை அடைய வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணுகிறீர்களோ அதுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். කොයි මොහොතේදී උන්වහන්සේගේ නාමය මහිමයට පත්වෙන්න ඕනේ කියලා ඔබ යාඥා කරනවද? ඒ මොහොතේදී උන්වහන්සේ ඒ යාඥාවට පිළිතුරු දෙනවා. அல்லாமல் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற அல்லாவிட்டா இந்த உலகத்தோடு ஒரு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறதுக்கு நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் பதில் கொடுக்க එසේ மாட்டார். නැත ඔබගේ තෘෂ්ණාවලට වියදම් කරන්න මේ ලෝකයේ සමග සම්බන්ධ වෙන්න ඔබ යාඥා කරොත් උන්වහන්සේ කවදාවත් ඔබගේ යාඥාවලට පිළිතුරු දෙන්නේ නැහැ. இன்னொரு ரொம்ப சீரியஸான ஒரு காரியம் இருக்கு. තවත් ඉතා වැදගත් දෙයක් තිබෙනවා. அன்ஃபர்கிவ்னஸ், அதாவது பிறருடைய தப்பிதங்களை மறக்காம வச்சிருக்கிறது. ඒ කියන්නේ අනිත් අයගේ වැරදි ඔබ අමතක නොකර සිටීම, සමාවන දී තිබීම. மன்னிக்காம மறக்காம வச்சிருந்தா, இருதயத்துல வச்சிருந்தா ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். කමා නොකර ඒක අමතක නොකර තබාගෙන තිබුණොත් උන්වහන්සේ යාඥාවලට පිළිතුරු දෙන්නේ නැහැ. மத்தேயு 6 அதிகாரம் 14 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදයේ 14 15 කියවද්දී, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். මනුෂ්‍යයන්ගේ වැරදි ඔවුන්ට ඔබ කමා වුණොත් ඔබගේ පියාණන් වහන්සේ ඔබගේ වැරදිත් කමා වෙනසේක. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். මනුෂ්‍යයන්ගේ වැරදි ඔබ කමා නොකළොත් ඔබගේ පියාණන් වහන්සේ ඔබගේ වැරදි කමා නොකරනසේක. பவுல் எழுதுகிறான் எபேசியர் புத்தகத்திலே 4 அதிகாரம் 26 27 வசனங்களிலே, පෞල්තුමා ලියනවා එපිස 4 වෙනි පරිච්ඡේදයේ 26 28, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்,
නුඹලා කෝප වුණත් පාපේ නොකරල්ලා சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ඉර බසින්ට ප්‍රථමයෙන් නුඹලාගේ කෝපය පවතින්ට ඉඩ නහරින්න. கோபம் பண்றது மனிதனுடைய சுபாவம். කෝපය කියන්නේ මනුෂ්‍යයේ ස්වභාවයක්. ஆனா பவுல் சொல்லுகிறான், නමුත් පෞල්තුමා அந்த කියනවා நாள் முடிவதற்கு முன்பதாக உங்களோட எரிச்சலை அகற்றி போடுங்க. ඒ දවස ඉවර වෙන්න ප්‍රථමයෙන් ඔබගේ කෝපය පහ කරන්න. சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக நீ அதை அகற்றி போடு. ඉර බසින්ට ප්‍රථමයෙන් ඒකෙන් ඔබ නිදහස් වෙන්න. இன்னைக்கு கோபப்பட்டா நாளைக்கு கோபம் இருக்க கூடாது. අද කෝප වුණොත් එට කෝපේ තිබෙන්න හොඳ නැහැ. கோபத்துக்கு பதிலா மன்னிப்பு, அன்பு இருக்கணும். කෝපේ වෙනකොට ප්‍රේමේ කමාවීම තිබෙන්න ඕන. ஆமென். ආමේන්. இது கணவனும் மனைவிக்கும் இடையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். මේක ස්වාමි පුරුෂ භාර්යා අතර ඉතා වැදගත් වූ දෙයක්. ஆமென். ආමේன். இன்றைக்கு சண்டை வரும், අද ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. கோபப்படுவீங்க, කෝප වෙනවා. அது டக்குன்னு அத மாத்திரணும். ඒක විගසීම ඒක වෙනස් කරන්න ඕන. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மற்ற நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அன்பிலே நடக்கணும். දෙවියන් වහන්සේගේ සමාව ඉන්න ඕනේ. ඒ තැනත්තගේ සමාව ඉල්ලලා ප්‍රේමයෙන් ඇසිරෙන්න ඕනේ. அடுத்த நாளைக்கு கொண்டு போனீங்கன்னா, ඊළඟ දවසට ඔබ ගෙන ගියොත් இந்த அக்கவுண்ட் செய்யறவங்களுக்கு தெரியும், அடுத்த நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்கன்னா, ඒ அනිත් දවසේ ඒක රැගෙන ගියොත් 27ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், 27 වෙනි පදේ පෞල්තුමා කියනවා பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்க. යක්ෂයාට ඉඩ නොදෙල්ලා. ஆமென். ආමේන්. அந்த சூழ்நிலையில ඒ වාතාවරණයේදී உங்களுக்கு தெரியுமா, இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற சச்சரவு சில நேரங்கள்ல பல ஆண்டுகளுக்கு போகும். ඔබ දන්නවද ස්වාමි පුරුෂ භාර්යා අතර තිබෙන රණ්ඩු රබල අවුරුදු ගණනකට දීර්ඝ වෙනවා. கணவன் மனசுல வச்சிருப்பான், மனைவி மனசுல வச்சிருப்பான். ஆண்டவர் என்ன செய்வாரு? ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ස්වාමි පුරුෂ භාර්යාව ඔවුන්ගේ හදවතේ උන් තියාගෙන ඉන්නවා. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ යාඥාවට පිළිතුරු දෙන්නේ නැහැ. ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல මතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදය ரொம்ப அருமையான வசனம். ඉතා හොඳ පදයක්. 23 24. 23 24. ஆகையால் එම නිසා நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து නුඹ පූජාසනයට නුඹගේ පඬුරු දෙන්නට පැමිණ உன் பேரில் නුඹ කෙරෙහි உன் சகோதரனுக்கு නුඹේ සහෝදරයාට குறை உண்டென்று நீ அங்கே நினைவு கூறுவாயாகில் කවරනමුත් අඩපාඩුවක් තිබේ කියලා නුඹ සිතනවා නම් அங்கே தானே ඒ ස්ථානයේ பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் පූජාසන ඉදිරිපිට නුඹගේ පඬුරු තබා ගොස් முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி ප්‍රථමයෙන් නුඹගේ සහෝදරයා සමග සම්බන්ධ වෙලා பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ඉන් පසුව නුඹ පැමිණ නුඹගේ පඬුර පුදන්න. நீங்க ஒருவரோட ஒரு மனஸ்தாப நிலையில ඔබ එක්කෙනෙක් සමග කෝප වීමෙන් ஒரு 10 மில்லியன் ரூபாய் வந்து ஆண்டவருக்கு கொடுத்தாலும் මිලියන් 10ක මුදලක් උන්වහන්සේට ඔබ දුන්නත් அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ඒක උන්වහන්සේ බාරගන්නේ නැහැ. அதுதான் வசனம் சொல்லுது. ඒක තමයි වචනේ කියන්නේ. ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි, இருதயத்திலே இன்னொருவரை பகைத்து கொண்டு ඔබගේ හදවත තුළ එක්කෙනෙකුට වෛර වෙලා காணிக்கை செலுத்த முடியாது. ඔබ පඬුරු දෙන්නට බෑ. அப்படியான உங்க ஜெபத்துக்கு பதில் வருமா? එසේ නැත්නම් එසේනම් ඔබගේ ආඥාට පිළිතුරු එයිද? வராது. නැහැ. என்ன வசனம்? ඒ කියන්නේ වචනය. ஆமென். ආමේන්. அடுத்த காரணம் අනිත් කාරණාව பாவம். පාපය. நான் இதுக்கு ரெடியாகி கொண்டு இருக்கும் பொழுது, இந்த செய்திக்கு ரெடியாக இருக்கும் பொழுது சில வசனங்கள் நான் பார்த்தேன். இது வந்து நான் அதை பார்த்ததே இல்லை. මම මේ දේශනාවට සූදානම් වෙද්දී සමහර වචන බැලුවා. නමුත් මේ ඉස්සෙල්ලා මේ වචනේ මම දැකලා නැහැ. யோபு 36ஆம் அதிகாரத்திலே 8லிருந்து 12 வரைக்கும். යෝබ් 36 වෙනි පරිච්ඡේදයේ 8 සිට 12 දක්වා. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு ඔවුන් දන්වැල් දමා உபத்திரவத்தின் கயிர்களால் கட்டப்பட்டிருந்தாலும், දුක් පීඩා නැමැති බැඳුම් වලට අසු වී සිටියත් ரைட்டா, හරිද? விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிர்களால் கட்டப்படாத கஷ்டப்படுவீர்களானால் ඔව් විලංගු වලින් බඳින ලැබ දුක් විඳිනම් அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி උන්වහන්සේ ඔවුන්ගේ ක්‍රියාවද ඔවුන්ගේ අපරාධ එනම් ඔවුන්ගේ උඩඟු කම බවද ඔවුන්ට පෙන්වා அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். දැනමුතු කමට ඔවුන්ගේ කන් අයුතුකමින් ඇරෙන්ට ඔවුට අනකරන සේක. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் ඔවුන් ඇන්කන්දී උන්වහන්සේට සේවය தங்கள் நாட்களை நன்மையாகவும் තමුන්ගේ දවස් ඉසුරුින්ද
தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். තමන්ගේ අවුරුද සැපතින්ද පසු කරන්නේය. அடங்கார்களேயாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். ඒ නමුත් නාසා සිටියොත් ඔවු කඩුවෙන් විනාශ වන්නෝය. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ස්වාමීන් වහන්සේ කුමද කියන්නේ? விலங்குகளாலும் உபத்திரவத்தின் கயிறுகளாலும் கட்டப்பட்டிருந்தாலும் විලංගු වලින් බැඳ දුක් විඳත් ஆண்டவர் காதுல சொல்லுவாராம், வார்னிங் கொடுப்பாராம். දෙවියන් වහන්සේ කන් වලට කියයිලු. நீ மனம் திரும்பு, නුඹ පසුතැවිලි உன் වෙන්න. வாழ்க்கையை மாத்திக்கொள். නුඹගේ ජීවිතය වෙනස් ஆனா කරගන්න. நீங்க கேட்காட்டி නමුත් ඔබ අසන්නේ නැත්නම් கேட்டா ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ඔබ ඇසුවොත් උන්වහන්සේ නිදහස් දෙයි. நீங்க கேட்காட்டி செத்து போவீங்கன்னு சொல்றாரு. නුඹ අසන්නේ නැත්නම් විනාශ වෙලා මැරිලා යයි කියලා நான் சொல்லல, මම කිව්වේ නෑ. வசனம் சொல்லுது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. ஆமென். ஏசாயா 51 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. 59. ஏசாயா 59 1 2 3. ஏசாயா 59 1 2 3. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. බලන්න ගලවන්ට බැරි තරමට ස්වාමීන් වහන්සේගේ අත කොට වෙලාවත් නැත. கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. නැසෙන ලෙසට උන්වහන්සේගේ කන් බීරි වෙලාවත් නැත. அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, செவிகள் மந்தமாகவில்லை. උන්වහන්සේගේ අත කොට වෙලා නැහැ. උන්වහන්සේගේ කන් බීරි වෙලා නැහැ. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. නුඹලාගේ අපරාධමයි නුඹත් නුඹ සමග දෙවියන් වහන්සේ අතර වෙනස් වීමක් உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. උන්වහන්සේ නොඅසන ලෙස නුඹලාගේ පාපී උන්වහන්සේගේ මූණ නුඹලාගෙන් සැඟවෙන්නේය. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, பாவம் இருந்தா நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். පාපේ තිබුණොත් දෙවියන් වහන්සේ අපගේ යාඥාවට ඇහුම්කන් දෙන්නේ නැහැ. பயங்கரமான பாவம், භයානක පාප. அதாவது பாவம்னு தெரிந்தும் பாவம் செய்கிறவன். ඒ කියන්නේ පාපය කියලා දැනගෙනත් පාපය කරන අය. சில நேரங்களில் தெரியாம பாவம் செய்கிறோம். நாங்க எல்லாரும் பாவம் செய்யறோம், தெரியாம செய்வோம். සමහර විට අපි නොදැනත්ම හැමෝම පාප කරනවා. அதுக்கு மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பார். ඒකට කමාව ඉල්ලුවොත් දෙවියන් වහන්සේ කමාව දෙයි. ஆனா தெரிந்து கொண்டும் பாவம் செய்தார், නමුත් දැනත් පාපය කළොත් ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙන්නේ නැහැ. வசனம் சொல்லுது தன் செவியை அடைத்துக் கொள்வார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන උන්වහන්සේගේ කන් වසා ගන්නවා. சரி, அடுத்த காரணம் ඊළඟ இது எல்லா சகோதரருக்கும். මේක සියලු සහෝදරයන්ට. ஆமென். ආමේන්. 1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம். 1 පේදුරු 3 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. அந்தபடியே புருஷர்களே, එසේම පුරුෂයනි, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால், භාර්යාව දුර්වල භාජනයක්ව සිටින බැවින් எல்லா புருஷர்களே கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. සීල පුරුෂයන් අසා ගන්න. உங்களோட மனைவிக்கு ஒரு பெரிய கெட்ட வாய் இருக்கலாம். ඔබගේ භාර්යාවට නරක කටක් තිබෙන්න පුළුවන්. திருப்பி சொல்றேன், ආයි කියන්නම්. உங்களோட மனைவிக்கு ஒரு கெட்ட வாய் இருக்கலாம். ඔබගේ භාර්යාවට කටක් තියන්න පුළුවන් කැත විදියට. ஒரு பெரிய வாய் இருக்கலாம். ඒක ලොකු කටක් වෙන්න ஆனா පුළුවන්. வசனம் என்ன சொல்லுது? නමුත් වචනය කුමක්ද කියන්නේ? அவ பலவீனமான ஒரு பாண்டம். ඔව් දුර්වල භාජනයක්. சாப்பிட்டு பண்டி போல கொளுத்திருக்கலாம். කාල ඌරෙක් වගේ මහත් වෙලා ඉන්න පුළුවන්. ஆனா பலவீனமான ஒரு பாண்டம். නමුත් දුර්වල භාජනයක්. யாரு சொல்ல? කවුද කියන්නේ? பரிசுத்த பேதுரு சொல்லுகிறான். සුදු පේදුරුස් කියනවා. ஆமென். மனைவிமார்கள் எல்லாரும் பலவீனமான பாண்டங்கள். இத புருஷர் மாத்திரம் இல்ல, அந்த மனைவிகளும் அறிந்து கொண்டா நல்லது. භාර්යාවන් සියලු දෙනාම දුර්වල වූ භාජන පුරුෂයන් විතරක් නෙමෙයි, ඒ භාර්යාවන් පවා දැනගත්තොත් හොඳයි. சரி, புருஷருக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? පුරුෂයන්ට දෙවියන් වහන්සේ කුමක්ද කියන්නේ? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. නුඹලාගේ යාඥාවලට බාධා නොපැමිණ පිණිස. ஆமென். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு නුඹලාගේ යාඥාවලට බාධා නොපැමිණෙන පිණිස நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து නුඹලා දැනගැන්මේ ඇටියට වාසය කරමින් விவேகமாக வாழணும். දැනගැනීමෙන් ඇතිව වාසය කරන්න ඕනේ. விவேகம்னா என்ன தெரியுமா? දැනගැනීම කියන්නේ මොකද්ද? புத்திய பாவிக்கணும். නුඹගේ මොලේ පාවිච්චි කරන්න ඕනේ. நானும் இப்ப அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 45 ஆண்டுகள் ஒரே சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறேன். ලබන මාසේ ආවොත් මම අවුරුදු
45 එකම කුරුසේ උසුලාගෙන ඉන්නේ. 45 ஆண்டுகள் யோசித்து பாருங்க. අවුරුදු 45 කල්පනා කරලා බලන්න. அவருக்கு ஒரு கெட்ட வாய் இருக்குது. ඒකට නරක කටක් තිබෙනවා යාට. ஆனா நான் விவேகத்தோட பாஸ்டர் கிருஷ்ணாந்தாக்கு தெரியும். පාස කිසන්දර දාන මම நான் දැනගන්න යුතුව. விவேகத்தோட இருக்கிறேன். මම දැනගැනීමේ යුතුව ඉන්නවා. நான் பேச மாட்டேன். මම කතා කරන්නේ. ஆமென். ආමේන්. நாய் கொலைச்சா திருப்பி கொலைக்க கூடாது. බල්ලා බිරුවොත් නැවත බුරන්න හොඳ නෑ. ஆமென். நான் ஆமென். பேச மாட்டேன். මම කතා அது කරන්නේ. கொஞ்சம் சொல்லும், அது பிறகு அமைதியாயிரும். එයා ටිකක් කියා ඊට පස්සේ නිශ්ශබ්ද වෙයි. ஆமென். ஆமென். வசனம் சொல்லுகிறது, වචනේ කියනවා உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு ඔබගේ යාඥාවලට බාධා නොපැමිණෙන පිණිස நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து දැනගැනීමේ ඇටියට වාසය කරමින් உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வார்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ඔවුන් ජීවනයේ අනුග්‍රහයට අවුල් උරුමකාරයන් බැවින් ඔවුන්ට ගෞරව දීපල්ලා. இந்த வசனத்தை நான் திருப்பி திருப்பி பார்த்தேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. මම නැවත නැවත මේ පදේ බැලුවා යම්කිසි වැරද්දක් තිබෙනවා. இது என்ன சொல்லுது தெரியுமா? කොහොමද කියන්නේ කියලා දන්නවද? உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. ඔවුන් ජීවනයේ අනුග්‍රහයට අවුල් උරුමකාරයන්ද බැවින් ඔවුන්ට ගෞරව දීපල්ලා. அப்ப புருஷர் பரலோகத்துக்கு போனா வைஃப் எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்துக்கு போயிடும். පුරුෂයා ස්වර්ගයට ගියොත් භාර්යාව කොහොම සිටියත් ඔටෝමැටික් එක ස්වර්ග රාජ්‍යයට යනවා. அட பாவி, පව්කාර. எவ்வளவு அன்ஃபேர். ඒක සාධාරණ නැහැනේ. சரி, அது வேற விஷயம். ඒක වෙන කතාවක්. கொலோசியர் 3 அதிகாரம் 19 வசனம். කොලොස්සේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදය. புருஷர்களே, පුරුෂිනි உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், නුඹලාගේ භාර්යාවන් කෙරේ ප්‍රේම அவர்கள் කරන්න. மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ඔවුන් කෙරේ කර්කස නොවී සිටින්න. பொத்துடி வாயன்னு சொல்ல முடியாது. කට වහපණ්ඩි කියලා කියන්න බෑ. வாப்பிய கட்ட என்று சொல்ல முடியாது. மனைவியை கசந்து கொள்ளாதீர்கள். மம் கீப்பார கியாண்டது அறிகிட்ட உயப்பாங்கோ சொல்ல முடியாது. මේ ආකාර කියන්න හොඳ නෑ. ஆமென். சில தலையை கீழே போடுறீங்க, எனக்கு நல்லா தெரியும். සමහර එස පහත දානවා මම දන්නවා. அடுத்த காரணத்தை பார்ப்போம். ඊළඟ පදේ බලමු. ஆஹா, நீதிமொழிகள் 10 அதிகாரம் 4 வசனம். ඊතෝපදේශයේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය. சோம்பற் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், අලස අතකින් ක්‍රියා කරන්නා දිලිඳු වන්නේය. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ඒත් උත්සාහ ඇත්තාගේ අස්තය ධනිය උපදවන්නේය. அநேக சோம்பேறிகள் இருக்கிறாங்க සමහර අය கிறிஸ்தவ சபைகள்ல. කිතුණු සභාවල අලස අය இந்த සිටිනවා. விசுவாச செய்திகளை கேட்டு கேட்டு මේ ඇදහිල්ල පණිවිඩ අසලා අසලා அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை மடியில கொட்டுவாருன்னு. ඔවුන් හිතන ආශිර්වාදය ඔවුන්ගේ ඔඩකුවලට දෙවියන් වහන්සේ දමයි කියා. அப்படி நடக்காது. එහෙම සිදු වෙන්නේ நீ නැහැ. வேலை செஞ்சாதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். නුඹ වැඩ කර තමයි නුඹ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாம எவனை வேலை செய்யத்தான் போட்டாரு. පටන් ගැනීමේදී ආදාම් ඒවව උන්වහන්සේ ඒ දේ නුවණ වැඩ කරන්න දැම්මා. கர்த்தர் தருவார், நான் விசுவாசிக்கிறேன் கனவு, அதெல்லாம் பகட் கனவு. දෙවියන් වහන්සේ දෙයි මම විශ්වාස කරනවා කියන එක දවල් ඉහින. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි. உங்களுடைய கையில பலன் இருக்கிற நேரத்துல வேலை செய்யுங்க. නුඹගේ අතේ බලය තිබෙන තුරු ඔබ රැකියාවක් කරන්න. சின்ன வேலைனாலும் பெரிய வேலைனாலும் பரவாயில்ல, ஒரு சம்பளத்துக்கு வேலையை செய்யுங்க. කුඩා වැඩක් වුණාතර ලොකු වැඩක් වුණත් කමන්නේ පඩියට වැඩක් කරන්න. அதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. பணம் வரும் பணம் வரும் பணம் வரும்னு செத்து போக வரைக்கும் பணம் வரும் பணம் வரும்னு பார்த்து அது வரட்டும் பரவாயில்ல, ஆனா இந்த நேரத்துல நீ வேலை செய். මුදල්ලේ කියලා මැරෙනකම් ඔබ බලා හිටියොත් ඒක එන්නේ නැහැ. ඔබ ඒක එන වෙලාවට ආපදේ දැන් ඔබ වැඩ කරන්න. நீதிமொழிகள் 8 அதிகாரத்துல நல்ல ஒரு கதை இருக்கு. நீண்ட கதை. ඊතෝපදේශයේ 4 වෙනි පස්සේ 6 වෙනි පදේ කතාවක් තිබෙනවා. சாலமோன் எழுதுறான் நீதிமொழியில, ඊතෝපදේශයේ සාලමෝන් ලියනවා, சோம்பேறியே අලසයා நீ எறும்பிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். නුඹ කුඹියා වෙතට ගිහිල්ලා ඔහුගේ මාර්ගය ඉගෙන ගන්න. அதுக்கு பிரபுவும் இல்ல, தலைமை அதிகாரியும் இல்ல. ඔහුට ප්‍රභූ කෙනෙක්වත් නායකයෙක්වත් නැහැ. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ඔහු කියනවා ඌට අවශ්‍ය කරන වේලාවේදී දුෂ්කර වේලාවේදී ආහාර සපයා ගන්නවා කියලා. சோம்பேறியே
අලසයා நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், නුඹ කොපමණ වෙලා නිදා ඉන්නේද? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். කොයි මොහොතේ මම නිින්දින් පිබිදෙන්නේද? ஆமென். வீட்டுல படுத்திருந்து தூங்கிட்டு இருந்தா பணம் கொட்டாது பிரதர். නුඹ ගෙදර නිදාගෙන සිටියොත් මුදල් ඉන්නේ නැහැ සහෝදරයා. ஒரு வேலை எடுத்து செய்யுங்க. ඒක වැඩක් අරගෙන කරන්න. ஆண்டவர் உங்களை லட்சாதிபதியாக மாத்த வல்லவராயிருக்கிறார். උන්වහන්සේ ඔබව කෝටිපති කරන්ට බලවත්. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ? තව ටිකක් නිදාගත්තදී තවත් අත්පොරවීමක් ඇතුව නිදාගත්තදින් කියලා කියනවාද? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். නුඹේ දිලුඳුකම ආයුධ ඇඳගත්තෝ කෙනෙක් ලෙසට උඹට දොරකොඩ ළඟට එන්නේය. தயவு செய்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. කරුණාකර නිවසට ගිහලා කියවා බලන්න. உங்க பைபிள்ல விதிகள் இல்லாட்டி என்கிட்ட வந்து சொல்லுங்க. ඔබගේ බයිබලේ මේවා නැත්තම් මට ඇවිල්ලා කියන්න. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறோம். අනිත් ඊළඟ කොටසට අපි යන්න යනවා. நாம் ஏன் ஆசீர்வாதமாக வாழல? අපි අයි ආශිර්වාදමත්ව ජීවත් වෙන්නේ නැත්තේ? இங்க தான் சிலருக்கு இடிக்க போகுது. මේක තමයි ඔවුන්ට බාධාවක් වෙන්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි, நம்முடைய கொடுத்தல், අපගේ ஆண்டவருக்கு கொடுத்தல் எப்படி இருக்கு? දෙවියන් වහන්සේට දීම කොහොමද තිබෙන්නේ? இந்த தமிழ் பாஷையில 2 வார்த்தைகள் இருக்கு. දෙමළ භාෂාව වචන දෙකක් තිබෙනවා. நப்பித்தனம், பிசினாரித்தனம். ලෝභකමත් லோபகமதமாய் ලෝභකම තමයි ඒකේ සිංහලෙන්. ரைட்டா? எல்லா மதங்களையும் எடுத்து பாருங்க. සීල ආගම් දෙස බලා බලන්න. இந்த கிறிஸ்தவ மதத்துல தான் அதிக கூட நப்பித்தனம் பிசினாரித்தனம் பண்றவங்க இருக்கிறாங்க. මේ කිතුරුවන් අතර තමයි අධික ලෙස ලෝභකම් කරන්නව මනුෂ්‍යයන් ඉන්නේ. நான் தைரியமா சொல்லுவேன், මම ධෛර්යවන්තව කියනවා. நமக்கு தான் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், අපිට තමයි ජීවමාන දෙවියන් වහන්සේ සිටින්නේ. நமக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. අපිට තමයි පොරොන්දු දී තිබෙන්නේ. ஆனாலும் ඒ නමුත් நப்பித்தனம் பண்ணி பிசினாரித்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ඒ නමුත් අපි දෙන්න බැරුව අපි සිටිනවා. ලෝභකමින් සිටිනවා. அந்த வார்த்தையும் பைபிள்ல இருக்கு தெரியுமா? ඒ වචනයත් බයිබලේ තියෙනව දන්නවද? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ඊතෝපදේශයේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදය. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடையவாரும் உண்டு. විසිරුවන නමුත් වස්තු වැඩි කරන කෙනෙක්ද හිඟකමට පැමිණෙන ඇටියට අයිතු ලෙස වළක්වන්න කෙනෙක්ද ඇත. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි, என் கையில ஒரு சின்ன தாள் இருக்கு பாருங்க. මගේ අතේ පොඩි කොළ කෑල්ලක් තියෙනවා. ரைட்டா? இது ஒரு சின்ன சாதாரண தாள் தான், මේක සාමාන්‍ය කොළ කෑල්ලක්. ஆனா இதுக்கு ஒரு பெருமதி இருக்கு. මේකට වටිනාකමක් තිබෙනවා. பெருமதி என்ன? කුමද වටිනාකම? 5000 ரூபாய். 5000ක් තිබෙනවා. இந்த சின்ன தாள்களினால මේ පොඩි කොළ කෑල්ලකින් கணவனும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வந்து குடும்பம் பிரியுது. ස්වාමි පුරුෂයා භාර්යා අතර ප්‍රශ්න ඇති වෙලා පවුල් වෙන් වෙනවා. இந்த சின்ன தாள்களினால මේ කුඩා කොළ කෑල්ලක නිසා பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே பிரச்சனை வந்து அங்க சண்டை சச்சரவு எல்லாம் பிரிவினை எல்லாம் வருது. දෙමෝපියන් දරුවන් අතර ප්‍රශ්න රණ්ඩු දබුර ඇති වෙලා ඔවුන් වෙන්වීම ඇති වෙනවා. இந்த சின்ன தாள்களினால මේ කුඩා කොළ කෑල්ලකින් சிநேகிதர் மத்தியிலே பிரச்சனைகள் வருது. මිත්‍රයන් අතරේ ප්‍රශ්න ඇති වෙනවා. இந்த சின்ன தாள்களினால මේ කුඩා කොළ කෑල්ල නිසා சகோதரர் சகோதரிகள் மத்தியிலே சண்டையும் பிரிவினையும் வருகிறது. සහෝදර සහෝදරයන් මැදියේ රණ්ඩු දබර වෙනස්කම් ඇති වෙනවා. இன்னும் எவ்வளவோ காரியங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம், எல்லாம் இந்த தாள்களினால. තව බොහෝ දේවල් කියාගෙන යන්න පුළුවන් මේ කුඩා කොළ කෑල්ල කරන කොටගෙන. இந்த தாளுக்கு அவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. මේ කොළ කෑල්ලට එච්චර බලයක් තිබෙනවා. சிலர் தன்னுடைய தாயையே விற்று போடுவாங்க இந்த தாளுக்காக. සමහර අය තමාගේ මවමම විකුණයි මේ කුඩා කොළ කෑල්ල නිසා. சிங்களத்துல சொல்லுவாங்க தானே, සිංහලෙන් කිය. சல்லி வெட்டுக்கு அம்மாவை விற்கணும். பணத்துக்காக தன் தாயை விற்று போடுவார்கள். இந்த தாளுக்காக, இந்த சல்லிக்காக, இந்த நோட்டுக்காக, මේ මුදල් උදෙසා මේ නෝට්ටු උදෙසා. அப்படியானால் එසේනම් இந்த நோட் தான் நம்முடைய வாழ்க்கை. මේ නෝට්ටුව තමයි අපගේ ජීවිතය. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து மாலை மட்டும்
வியர்வை சிந்தி சிந்தி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதெல்லாம் இந்த தாள்கள் கொஞ்சம் சம்பாதித்து கொள்ள. අපි උදෑසන සිට සවස දවක දහඩිය දාගෙන වේස මාන්සි වෙන්නේ මේ කොළ කෑල්ල අම්බ කරගන්න. இந்த தாள்கள் இல்லாட்டி வாழ முடியாது. මේ කොළ කෑල්ල නැතුව අපිට ජීවත් වෙන්න බෑ. இந்த தாள்கள் தான் வாழ்க்கை. මේ කොළ කෑල්ල තමයි අපගේ ජීවිතය. இப்ப பெரிய கேள்வி என்ன தெரியுமா? ලොකු ප්‍රශ්නය කුමක්ද දන්නවද? இயேசுவை இந்த தாள்களை விட கூட நீங்க நேசிக்கிறீங்களா? යේසුස් වහන්සේව මේ කොළයට වඩා ඔබ ප්‍රේම කරනවාද? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ඔබ කල්පනා කරන්න. ஆண்டவர் வந்து எங்களுடைய இருதயத்தை அறிகிறார். දෙවියන් වහන්සේ මාගේ හදවත දන්නවා. அப்ப எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் தேவனை நேசிக்கிறோமா இந்த தாள்களை நேசிக்கிறோமா? එසේනම් අපගේ හදවතින් මේ කොළයට ප්‍රේම කරනවද නැත්නම් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවද? வெளிப்புறமாக ஆண்டவர் என்னை தருகிறேன் தருகிறேன் எல்லாம் பாட்டு பாடி நடிக்கலாம். පිටස්තරව ස්වාමිනේ මාව කැප කරමි මාව දෙමි කියලා ගායනා කරලා රංගපාන්න පුළුවන්. ஆனால் உண்மையாக නමුත් සැබෑ ලෙස இந்த தாள்களை விட இயேசுவை நேசிக்கிறீங்களா? මේ කොළයට වඩා ඔබ යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවද? பாருங்க ஆதியாம் 22ஆம் அதிகாரத்துல බලන්න උත්පත්ති පොතේ 22 වෙනි ஆண்டவர் පරිච්ඡේදය. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් දෙස බලාගෙන ආබ්‍රහම් உன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை நீ நேசிக்கிற உன் ஈசாக்கை போய் பலியிடு. නුඹ ඒක ජාතික පුත්‍රයා වෙන නුඹ ප්‍රේම කරන එකම පුත්‍රයා මට පූජා කරපන්. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? அவனுடைய இருதயத்துல ඔහුගේ හදවතේ தேவனை விட ஈசாக்கு கொஞ்சம் அன்பு வந்துட்டுது. දෙවියන් වහන්සේට වඩා ඊසාක්ට ටිකක් ප්‍රේමය ආවා. ஆண்டவர் சொல்லுகிறாரு, දෙවියන් වහන්සේ කියනවා முடியாது, නැහැ දෙන්න බෑ. நானும் இருக்க முடியாது, ஈசாக்கு இருக்க முடியாது உன் இருதயத்துல. නුඹගේ හදවතේ මමත් ඉන්න බෑ ඊසාකුත් ඉන්න බෑ. போய் பலியிடு. ගිහිල්ලා පූජා කරපන්න. எத்தனை தடவை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாரு. කී වතාවක් උන්වහන්සේ ඔබ සමග කතා කරලා செவி ඇද්ද? சாய்க்கவே மாட்டீங்களே. ඔබ කන් දීලා නැතුව ඇති. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිමද සහෝදර සහෝදරීනි. நான் சொல்ற காரியங்களை கவனமாக கேளுங்க. මම කියන කාරණා උන් කන් දෙන්න. ஆமென். ආමේන්. நாங்க வாழணும் இயேசுவுக்காக பணத்துக்காக அல்ல. අපි ජීවත් වෙන්න ඕනේ යේසුස් වහන්සේ උදෙසා මුදල් වලට නෙවෙයි. இயேசு இருந்தா பணம் வரும். යේසුස් වහන්සේ සිටියොත් මුදල් ඒවි. ஆனா பணத்துக்கு பில்ல போனா இயேசு போயிடுவாரு. නමුත් මුදල් පසුපස ගියොත් යේසුස් වහන්සේ යනවා. நம்மளே நாம ஏமாத்தி கொண்டிருப்போம். අපි අපවම රවට්ටා ගන්නවා. சரி, நாங்க வேத புத்தகத்துல பார்க்க போகிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ බලමු. நம்முடைய மூதாதைகள் நம்முடைய பிதாக்கள் எப்படி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க? අපගේ මුතුන් මිත්තන් අපගේ ආදි පියවරු කොහොමද පඬුරු දුන්නේ? இந்த வேதாம பழைய ஏற்பாட்டிலே இருந்து வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறதெல்லாம் நாங்க படித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவே. මේ පරණ ගිවිසුමේ මේ පොතේ ලියා තිබෙන හැම දෙයක්ම අපි ඉගෙනගෙන ඒ අනුව ජීවත් වෙන්න ඕනේ නිසාමයි. ஆனபடியினால் ஆதியிலே நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று பார்க்க போகிறோம். එම නිසා පටන් ගැනීමේදී අපගේ ආදි පියවරු කොහොමද දුන්නේ කියලා බලමු. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல උත්පත්ති 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය ஆபேலுடைய கதை. ආබෙල්ගේ කතාව. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ආබෙල්ද තමාගේ රැළේ කුළුඳුලන්ගෙන්ද උන්ගේ තෙලින්ද ගෙනායේය. வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கரித்தார். උන්වහන්සේගේ වචනේ කියනවා ස්වාමීන් වහන්සේ ආබෙල් සහ ඔහුගේ පඬුර සැලකුසේක. அன்புள்ள சகோதர சகோதரி, உங்களுக்கு இந்த கதை தெரியும். සෙනෙවද සහෝදර සහෝදරයෝ ඔබට මේ කතාව දන්නවා. ஆபேலையும் ආබේල්වද அவன் கொண்டு வந்த காணிக்கையையும் ඔහු ගෙනාපු පඬුරද கர்த்தர் அங்கீகரித்தார். උන්වහන්සේ සැලකුසේක. ஏன் அங்கீகரித்தார்? ඇයි උන්වහන්සේ සැලකුවේ? வசனம் சொல்லுகிறது, වචනේ කියනවා அவன் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும். තමාගේ රැළෙන් හොඳ දේද தலையீட்டுன்னு அர்த்தம் என்ன? කුළුඳුලා කියන්නේ முதல் குட்டி. ප්‍රථම කුළුඳුලා முதல் குட்டி ප්‍රථම පැටියා தலையீட்டுகளில் அவைகளில் கொழுமையானவைகளையும். කුළුඳුලාගෙන්ගේ උන්ගේ තෙලින්ද. அதாவது அவன் ஆண்டவருக்கு எப்படி காணிக்க கொடுத்தா? ඔව් කොහමද දෙවියන් වහන්සේට පඬුරු දුන්නේ? ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். පළවෙනි එකත් ඉතා උතුම් එකත්. ஹலோ, ஆபேல் எப்படி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தான்? ආබෙල් කොහමද දෙවියන් වහන්සේට පඬුරු දුන්නේ? ஃபர்ஸ்ட் அண்ட் පළවෙනි பெஸ்ட். එකත් පළවෙනි එකත් උතුම් එකත් දුන්නා. அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு? එහෙනම් දෙවියන් වහන්සේ කොහමද அவன் කරේ? காணிக்கையை மாத்திரம் அங்கீகரிக்கவில்லை, ඔහුගේ පඬුර විතරක් සැලකුවේ නැහැ. ஆபேலையும் ආබේල්වද அவன் காணிக்கையையும் ඔහුගේ පඬුරද அங்கீகரித்தார். උන්වහන්සේ සැලකුවා බාරගත්තා. நாங்க ஒரு பாடம் படிக்கணும்.
අපි එකේ ගෙනීමක් ගෙගෙන இப்ப நாங்க ගන්න. என்ன செய்யணும்? අපි කුමද කරන්න ඕනේ? நம்முடைய சம்பளம் வந்த உடனே අපගේ පඩිය ආවට පස්සේ முதல்ல ප්‍රථමයෙන් ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை எடுத்து வைக்கணும் ஒரு பக்கம். දෙවියන් වහන්සේට දිය යුතු කොටස අරගෙන පැත්තකින් තියන්න ඕනේ. அதுக்கு பிறகுதான் மற்ற செலவுகள் எல்லாம். ඉන් පසුව තමයි අනිත් වියපෑදාම්. ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட். පළවෙනි එක උතුම් එක. ஆனா நாங்க இப்ப எப்படி கொடுக்கிறோம் தெரியுமா? නමුත් අපි දැන් කොහමද දෙන්නේ? நீங்க பிளேட்ல சோறு சாப்பிடுவீங்க தானே? ඔබ කෝපි දාලා බත් කනව නේද? சோறு சாப்பிடுற நேரம் බත් කද්දී சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு කාලා ඉවරුණාන් පසු இந்த சூப்பி போட்ட முருங்கக்காய், මේ ඉඳුල් තියෙනව නේද? இந்த கருவேப்பிலை, කරපිංචා, இந்த கருவேப்பட்டை, කරදමුංගු, கோழி சாப்பிட்டா கோழி எலும்பு, ඒ මේ කුකුල් මස් කෑවොත් ඒකේ මේ ඉල කටු ඔක්කොම, மீன் சாப்பிட்டா மீன் எலும்பு, මාළු වල කටු, அது எல்லாம் கொஞ்சம் சோறும் இருக்கும். ඒ බතුත් තියෙනවා. அது எல்லாம் போய் ඒ හැම එකම ගිහිල්ලා குப்பை தட்டியில தள்ளுவோம். ඒ ඉඳුල් ඔක්කොම ගිහිල්ලා කුණු ගොඩට දානවා. நாங்க காணிக்கை கொடுக்கறதும் அப்படிதான். අපි පඳුරු දෙන්නේ තේ තමයි. எல்லாம் செலவழிச்சு හැම දෙයක්ම වියදම් அந்த කරලා கொஞ்சம் மிஞ்ச இருக்குதானே අර ටිකක් ඉතුරුව அதை තිබෙනවනේ. கொண்டு வருவோம் ஆண்டவருக்கு கொடுக்க. ඒක ගේනවා දෙවියන් වහන්සේට දෙන්න. ஆண்டவர் குப்பை தொட்டி தானே, ඇයිදන උන්වහන්සේ කුණු කසල ගොඩක් නේ. உங்களை ஆசீர்வதிப்பாரா? ඔබ ආශිර්වාද அவர் කරයිද? மடையனா? උන්වහන්සේ මෝඩියද? ஆமென். ආමේන්. ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட். පළවෙනි එක උතුම් එක. ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබගේ අදවත බලනවා. சரி, ஆபிரகாம் என்ன செஞ்சான்னு பாப்போம். ආබ්‍රහම් කොහොමද කරේ කියලා බලමු. ஆதியாகமம் 14 அதிகாரம் 20 வசனத்துல උත්පත්ති 14 20 වෙනි පදය. ஆபிரகாம் யுத்தத்துக்கு போறான். ආබ්‍රහම් යුද්ධයට යනවා. ஒரு 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி வெற்றி பெற்று රජවරු 5 දෙනෙක් සමග යුද්ධ කරලා ජයගෙන அவருடைய கொள்ளை பொருள் எல்லாம் சேர்த்து கொண்டு வருகிறான். ඔවුන්ගේ කොල්ලේ හැම දෙයක්ම අරගෙන එනවා. அது பாருங்க, அது எவ்வளவு நிறைய இருக்கும். 5 ராஜாக்களுடைய கொள்ளை பொருட்கள், தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாத்தையும் கொண்டு வருகிறான். රජවරුන් 5 දෙනෙක්ගේ කොල්ලේ නම් බලන්න රන් රිදි හැම දෙයක්ම රැගෙන එනවා. அவன் சொல்லல, பாத்தியா ஆபிரகாம், ඔව් කිව්වේ නෑ බලන්න ආබ්‍රහම් நான் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாத்தியா? මම කොච්චර බල සම්පන්නද කියලා බැලුවද? 5 ராஜாக்களுடைய கொள்ளை பொருள் இங்க இருக்கு. රජවරුන් 5 දෙනෙක්ගේ කොල්ලේ මා ළඟ තිබෙනවා. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ඔව් කුමද කරේ කියලා அவன் දන්නවද? சுவிச்சமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஆண்டவரே, இதுல எல்லாம் 10ல ஒரு பக்கம் உமக்கு கொடுக்கிறேன். ඔව් සුවේ කැමැත්තෙන් කිව්වා ස්වාමීනි මේකේ 10න් කොටසක් ඔබට දෙනවා. ஆண்டவர் அவனுக்கு சொல்லல, දෙවියන් වහන්සේ උඩ කිව්වේ නෑ. ஆண்டவர் கட்டளை கொடுக்கல. උන්වහන්සේ අණ කරේ නැහැ. ஆனா அவன் தானாவே சொல்லுகிறான், ஆண்டவரே இதுல 10% உமக்கு கொடுக்கிறேன். නමුත් ඔව් ඉබේම කියනවා ස්වාමීනි මේකෙන් 10න් කොටසක් ඔබට දෙන්නම්. வசனம் சொல்லுகிறது, වචනේ කියනවා ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதிச்சார். ස්වාමීන් වහන්සේගේ බාරගෙන ඔව් ආශිර්වාද කරා. ஆமென். ආමේන්. அப்ப ஆபிரகாம் 10ல 1 கொடுத்தான். ආබ්‍රහම් 10න් කොටසක් දුන්නා. மோசே பாப்பமா, මෝසෙස් දෙස බලන්න. இதுதான் கொஞ்சம். மோசே பார்வோனுக்கு முன்னுக்கு போய் நிக்கிறான். இது யாத்ராமம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். නික්මයම 10 24 25. மோசே මෝසස් பார்வோனுக்கு முன்னுக்கு போய் நிக்கிறான். පාරාව ඉදිරිපිට ගිහිල්ලා ඉන්නවා. பார்வோன்ட்ட சொல்றான், மோசே, පාරාව වෙත කියනවා මෝසස් பார்வோனே, පාර්වෝන් நானும் මමත් என் குடும்பத்தாரும் මාගේ පවුලේ என் අය பிள்ளைகளும் මාගේ දරුවනුත් என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் මාගේ මුළු සෙනග என்னுடைய ஆடு மாடு எல்லா மிருகங்களையும் මාගේ එළු බැටළු සියලු நான் රැළවල් கூட்டிக் கொண்டு මම ඒක රැගෙන வனாந்திரத்துக்கு போறேன், වනාන්තරයට යන්ට යනවා. என் தேவனை ஆராதனை செய்யும்படியா. මාගේ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන පිණිස. ஆமென். நீங்க வாசிச்சு பாருங்க, நான் பொய் சொல்லல. මම බොරු කිව්වේ නෑ. ඔබ කියවලා බලන්න. பார்வோன் என்ன சொல்லுகிறான்? පාරාව කුමද කියන්නේ? மோசே, சரி, මෝසේ හරි நீயும் குடும்பத்தாரும் නුඹත් නුඹේ පවුලේ වැසියන් உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் போங்க, ඔබගේ සෙනග සියලු දෙනා යන්න. ஆனால் ஆடு மாடுகள் மிருகங்களை மாத்திரம் வச்சிட்டு போங்கங்கிறான். නමුත් එළු බැටළු රැළ විතරක් තියලා යන්න කියලා කියනවා. அப்ப மோசே என்ன சொல்லுகிறான் பாருங்க. එවිට මෝසෙස් කුමද எனக்கு டைம் இல்ல இதெல்லாம் வாசிக்க, நீங்க வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. වෙලාව නැහැ කියවන ඔබ ගෙදර மோசே பார்வோன்றது சொல்லுகிறான் பாருங்க. මෝසේ පාරාවට කියනවා பார்வோனே, පාරාවෝ அப்படி செய்ய முடியாது. ඒම කරන්න බැහැ. ஏனென்றால் நாங்கள் போய் ஆராதனை செய்யும் பொழுது ඇයිදන අපි ගොස් නමස්කාර කරන විටදී பலி செலுத்த வேணும்,
පූජා කරන්න ඕනේ. தகன பலி செய்ய வேண்டும். අපි පූජා ඔප්පු කරන්න ඕනේ. அதுக்காக மிருகங்கள் நமக்கு தேவை. එම නිසා අපිට මුර්ගයන් අපිට අවශ්‍යයි. ஆண்டவர் எத்தனை மிருகங்களை கேட்பாரோ தெரியாது. උන්වහන්සේ කොච්චර ඉලු බැටළු ඉල්ලයිද කියලා දන්නේ அங்க නැහැ. போன பிறகுதான் சொல்லுவாரு. ඒ ස්ථානට ගියාට පස්සේ තමයි කියන්නේ. ஆனபடியா நாங்க எல்லா மிருகத்தையும் கொண்டு போகணும். එම නිසා සියලු මුර්ගයන් අපි රැගෙන යන්න ඕනේ. ஆண்டவர் எத்தனை மிருகங்களை அடிக்க சொல்றாரோ அத்தனை மிருகங்களை நாங்க ஒப்பு கொடுப்போம். දෙවියන් වහන්සේ කොච්චර මුර්ගයන් පූජා කරන්න කියනද එච්චර මුර්ගයන් අපි පූජා කරනවා. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? මේකින් අපි කුමද ඉගෙන ගන්නේ? உன் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு சபைக்கு வா. නුඹගේ පඩිය රැගෙන ඔබ දේවස්ථානයට එන්න. முழு சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு சபைக்கு வா. සම්පූර්ණ පඩිය රැගෙන දේවස්ථානයට ஆண்டவர்கிட்ட එන්න. கேளு. දෙවියන් වහන්සේගෙන් අසන්න. ஆண்டவர் நான் எவ்வளவு கொடுக்கணும்? ස්වාමිනේ මම කීයද දෙන්න ඕනේ? ஆண்டவர் சொல்லுவார் எவ்வளவு கொடுக்கணும்னு. දෙවියන් වහන්සේ කියයි කොච්චර දෙන්න ඕනේ ஆண்டவர் කියලා. கேட்கிறதை கொடுத்துட்டு දෙවියන් වහන්සේ ඉල්ලන දේ දීලා மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு போ. ඉතිරි දේ නුඹ ගෙදර ගෙනියන්න. செய்வீங்களா? කරනවද? இந்த மனுஷனுக்கு ஏன் தான் பிரசங்கம் பண்ண கொடுக்கிறாரோ பாஸ்டர் அப்படித்தானே யோசிக்கிறீங்க. ඔබ කල්පනා කරන මේ මනුෂ්‍යයට ඇයි දේශනා කරන්න දෙන්නේ මේ පාස්ටර්? ஆமென். சப்போஸ் ஆண்டவர் சொன்ன முழு சம்பளத்தையும் கொடுத்து வெறும் கையோடு போனா போவீங்களா? සමහර විට දෙවියන් වහන්සේ මුළු පඩියම දීලා ඉස්සතින් ගෙදර යන්නේ කියලා කිව්වොත් ඔබ යනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි? பாஸ்டர் கோல்டன் ப்ரீச் பண்ண அநேக பிரசங்கங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. පාලක කෝල්ටන් දේශනා කරපු බොහෝ දේශනා මට මතකයි. ஆனால் ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொன்னாரு பாருங்க, அது என் காதுல எப்பொழுதும் தொழித்து கொண்டே இருக்கும். නමුත් එක වචනයක් ඔව් කීවා ඒ වචනේ නිතරම මාගේ කනේ රැව් දෙනවා. God will never be a debtor to any man. அதாவது ஆண்டவர் ஒரு மனிதனுக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ කොයි මනුෂ්‍යයකටත් ණය ගැතියෙක් නොවේ. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි? நான் முதல்ல சொன்னேன் தானே, මම ඉස්සලා කිව්වා නේද? கொடுக்கிறது ரெண்டு தூண்கள்ல இருக்கு. දෙන දේ කණු දෙකකින් තිබෙනවා. ஒன்று இயேசுவின் மேல் அன்பினால கொடுக்கிறோம். එකක් ඒසුස් වහන්සේ කෙරේ ඇති ප්‍රේමය නිසා දෙනවා. இரண்டாவது விசுவாசத்திலே கொடுக்கிறோம். අනිත් එක ඇදහිල්ලෙන් දෙනවා. ஆமென். ආමේන්. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ள අද කිතුණු සභාව තුල தினதையோ இல்ல, எல்லாம் கனதையோ தான் இருக்குது. ஆண்டவரே தாரும் 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 ஆண்டவரே தாரும். ස්වාමිනේ දෙන්න දෙවියනි දෙන්න. சில சபைகளுக்கு வெளியே பார்த்துக்கல பிச்சைக்காரன் இருப்பான். සමහර සභාවල පිටස බැලුවොත් ඉඟන්නු ඉන්නවා. அவனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்ல. ඔව්ටත් අපිටත් වෙනසක් அவன் නැහැ. வெளியே இருந்து பிச்சை எடுக்கிறான், நாங்க உள்ளுக்கு இருந்து பிச்சை எடுக்கிறோம். ඔව් පිටත සිට ඉඟමන් ඉල්ලනවා, අපි ඇතුලේ ඉඳලා ඉඟමන් ඉල්ලනවා. ஆனா வசனம் சொல்லுது, නමුත් වචනේ කියනවා கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், දෙන්න විට අපිට දෙන්න ලැබේ. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு அந்த நிலைமையில சொல்லல. ඉල්ලන්න එවිට දෙන්න ලැබේ කියලා ඒ වචනය අනුව කිව්වේ නෑ. ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொல்லல. යාඥා කරන්න එවිට දෙන්න ලැබේ කියලා கொடுங்கள் කියනවා. அப்பொழுது கொடுக்கப்படும்னு தான் சொல்லியிருக்கு. දෙන්න එවිට දෙන්න ලැබේ කියලා කියනවා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර நேரம் සහෝදරියනි? போகுது, நான் ஃபாஸ்டா போகணும். වෙලාව යනවා. சரி, நாங்க பார்க்கிறோம். அதன் பிறகு ඉන් පස්සුව ஆண்டவர் மோசேக்கு දෙවියන් වහන්සේ මෝසස්ට ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா එක අණක් දෙනවා. இவனுங்க வனாந்தரத்துக்கு வந்து இப்ப போற நேரத்துல தெரியுதுன்னா அங்க பெரிய கும்மாளம் எல்லாம் போட்டானு. ඔව් වනාන්තරයට ඇවිල්ලා හරි යද්දී ඔවුන් ගෝසා කර කර හිටියා. கொடுக்கறதெல்லாம் மறந்துட்டானு. දෙන හැම දෙයක්ම අමතක කරා. திருப்பி எகிப்துக்கு போகணும்னு சொல்லி கொண்டிருக்கான். ආයේ එගිප්තයට යන්න ඕනේ කියලා மோசையும் ஆரோனையும் கல்லடிச்சு கொல்லணும்னு இருக்கான். මෝසස්ටන් ආරෝන්ටත් ගල් ගසන්න ඕනේ කියලා කිව්වා. எப்படி மோசமான ஒரு ஜனனம் பாருங்க. කොච්චර දුෂ්කර දුක් සහිත සෙනගක්ද? இப்ப அங்க 12 கோத்திரங்கள் இருந்துச்சு தானே. ඒ ස්ථානේ ගෝත්‍ර 12ක් තිබුණා. இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள். ඊශ්‍රායල් අතරේ ගෝත්‍ර 12ක් அப்ப அந்த තිබුණා. காலத்துல ඒ කාලයේදී அந்த நாட்டை நடப்பித்தது பிரதான ஆசாரியன் ஆலயத்துல இருந்து தான் நடப்பித்தான். ඒ රට පාලනය කරේ ප්‍රධාන පූජකයා ඒ සභා මණ්ඩපයේ සිට පාලනය කරා. அதன் நிமித்தமாக ඒ කන්න කොටගෙන அத்தோடு லேவி இந்த கோத்திரத்துல ஆண்டவர் சொன்னார், நீ வேலை செஞ்சு உழைக்க கூடாதுன்னு சொன்னாரு. ඒ සමග ලේවි ගෝත්‍රයට උන්වහන්සේ කිව්වා නුඹ වැඩ කරන්න එපා, අම්බ කරන්න එපා කියලා. ஜனங்கள் கொண்டு வந்த காணிக்கையில தான் லேவியர் எல்லாம் அவங்க குடும்பம் எல்லாம் சாப்பிடணும். සෙනග ගේනව පඳුරු වලින් තමයි ලෙවිසා ඔවුන්ගේ පවුල වැසියන් කෑම කන්න ඕනේ. அதையும் அவங்க சரியா காணிக்க கொடுக்கல. ඒකත් ඔවුන් අරියාකාර පඳුරු දුන්නේ නැහැ. ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? එවිට දෙවියන් වහන්සේ කුමද කරේ? ஒரு கட்டளையா கொண்டு வந்தாரு, தசம பாகத்தை நீ கட்டாயம் செலுத்த வேணும். එක අනපනතක් ලෙසට උන්වහන්සේ ගෙනාව දසයෙන් කොටස අනිවාර්ය දිය යුතුයි. எப்படி? කොහමද? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ඊශ්‍රායල් සෙනගට
நீங்கள் தசம பாகம் கட்டாயமாக கொடுக்கணும், கொடுக்காவிட்டால் சாபம் வரும்னு கட்டளை கொடுத்தார். දසයෙන් කොට ඉස්රායෙල් සෙනඟට අනිවාර්ය දෙන්න ඕනේ. එසේ දුන්නේ නැත්නම් ඔබගේ ජීවිතේට සාපී කියලා කිව්වා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර இது இப்படியே සහෝදරි. நடந்து கொண்டிருக்குது. මේක මෙසේ සිදුවෙමින් තිබුණා. மோசேயின் காலத்துல ஆண்டவர் கட்டளையாக தசம பாகத்தை கொண்டு வந்தார். මෝසේ කාලයේදී උන්වහන්සේ අනපනක් ලෙසට මේ පඳුරු ගෙනාවා. நீ தசம பாகம் கொடுக்காட்டி தேவனுடைய சாபம் வரும்னு சொல்றார். නුඹ දසයෙන් කොටස නුදුන්නොත් නුඹට සාපේ එනවා. அததான் மல்கியா சொல்லுகிறார் ඒක තමයි මලාකි පොතේ කියන්නේ. 3ஆம் அதிகாரத்துல. තුන්වෙනි පරිච්ඡේදයේ. மல்கியாக்கு பிறகு 400-500 ஆண்டுகள் ஆண்டவர் பேசவே இல்லை, தரிசனமாகவும் இல்லை, தீர்க்க தரிசிகளோட பேசவும் இல்லை. මලාකී පොතට පසු උන්වහන්සේ අවුරුදු 400ක් 500ක් උන්වහන්සේ කතා කරෙත් නැහැ, ප්‍රපෝතවරු සිටියෙත් නැහැ, කිසිම අඬක් ඇසුනේත් නැහැ. மத்தேயு புத்தகத்திலே இயேசு வருகிறார். මතයු පොතේ යේසුස් වහන්සේ එනවා. இயேசு வந்த காலத்துல இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயாதிபதிகள் என்று ஒரு செட் இருந்துச்சு. මතයු ආපු වෙලාවේදී යේසුස් වහන්සේ කාලේ පරිසවරු සදිසිවරු 100ට මුලාදානේ මේ කණ්ඩායමක් සිටියා. அதுல இந்த பரிசேயர் பாருங்க, ඒකේ පරිසවරු බලන්න ரொம்ப ஹோலி ஆக்கள். ඊටාම ශුද්ධ වූ සෙනඟක්. எல்லாம் அந்த நியாய பிரமாணத்தை அப்படியே கைக்கொள்றவங்க. ඒක ඔවුන් ව්‍යවස්ථාව අරියාකාලව ඔවුන් අත්අදන්නා වූ මනුෂ්‍යයන්. இப்ப இருக்க கிறிஸ்தவர்களை விட கூட அவங்க ஜெபம் பண்ணாங்க. දැන් සිටින කිතුණන්ට වඩා ඔවුන් යාඥා කරපු සෙනඟක්. வீதியிலே, சந்தியிலே, பொந்தில எல்லாம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. වීදිවල යන එන ගමනේ හැම ස්ථානෙම යාඥා කරා. தசம பாகங்களை கவனமாக கொடுத்தார்கள். දසයෙන් කොටස අරියානුකූලව දුන්නා. ஆலயத்துக்கு கொடுத்தார்கள். දේවස්ථානට දුන්නා. ஆனால் එනමුත් அவரிடத்திலே அன்பு, பாசம், இரக்கம், மனதுருக்கம் ஒன்றுமில்லை. නමුත් ඔවුන් ළඟ ප්‍රේමය, කරුණාවන්තකම, සිත්තුණු වීම කිසිම දෙයක් නැහැ. அப்ப 2 சுவிசேஷங்கள்ல பார்க்கிறோம், ஆண்டவர் இவர்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், සුභාරංචි පොත් දෙක අපි බලනවා. දෙවියන් වහන්සේ උන් දෙස බලා කියනවා, பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார், පරිසවරු දෙස බලා කියනවා, நீங்க தசம பாகம் எல்லாம் கொடுக்குறீங்க நல்லது, ඔබ දසයෙන් කොටස හැම දෙයක්ම දෙනවා යහපත්. ஆனால் நீங்க அன்பு, பாசம், இரக்கம், மனதுருக்கம் அது எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். මොකද ඔබට තිබෙන්න ඕනේ ඔබට ප්‍රේමය, සිත් උණුවීම, දයාව තිබෙන්න ඕනේ. அதையும் செய்யுங்க, இதையும் செய்யுங்கன்னு சொல்லுகிறார். ඒකත් කරන්න මේකත් කරන්න කියලා කියනවා. இப்ப இந்த உலகத்துல அநேக கேள்விகள் வருதானே, தசம பாகம் கொடுக்கணுமா? මේ ලෝකේ බොහෝ ප්‍රශ්න එනවනේ දසයෙන් කොටස දෙන්න ඕනේද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමද සහෝදර සහෝදරිය. இயேசு பரிசேயரை பார்த்து நீ தசம பாகம் கொடுக்காதே, அன்பு, கிருபை அது மாத்திரம் தான் போதும்னு சொல்லவே இல்லை. දෙවියන් වහන්සේ පරිසවරු දෙස බලා ඔබව පඳුරු දෙන්න එපා, ඔබට ප්‍රේමය, දයාව, අනුකම්පාව තිබුණොත් ඇති කියලා උන්වහන්සේ එහෙම දෙයක් කිව්වේ නැහැ. அவர் சொன்னார், தசம பாகத்தையும் கொடு, அன்பு, இரக்கம், பாசம் அது எல்லாம் உனக்கு இருக்கணும். නුඹ දසයෙන් කොටසක් දෙන්න, ප්‍රේමය, ඔබට දයාව, අනුකම්පාව තිබෙන්න ඕනේ. මේ දෙයක් තිබෙන්න ඕනේ කිව්වා. அதையும் செய், இதையும் செய். ඒ දෙයක් කරන්න, මේ දෙයක් කරන්න. அப்ப ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, එහෙනම් ඔබ මතකයේ තබා ගන්න. இயேசு தசம பாகம் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. යේසුස් වහන්සේ දසයෙන් කොටස අවශ්‍ය නැහැ කියලා උන්වහන්සේ කීවෙම නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරියනි. அதன் பிறகு நாங்க பார்க்கிறோம், එයින් පසු අපි බලනවා புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்க අලුත් ගිවිසුමට ආවා. இப்ப அப்போஸ்தலருடைய காலம் வருகிறது. දැන් පේරිතුරුන්ගේ කාලවල්. அப்போஸ்தலருடைய காலத்துல පේරිතුරුන්ගේ කාලේ இயேசு மரித்து உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு போயிட்டார். යේසුස් වහන්සේ මැරිලා උත්ථාන වෙලා ස්වර්ග රාජ්‍යට ගියා. அப்போஸ்தலர் காலத்துல பவுல் எழுதுகிறான் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, පේරිතුරුන්ගේ කාලේ පෞල්තුමා ලියන 1 කොරින්ති 16:2 நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், இப்ப කොහමද? வாரத்தின் முதல் நாள் தோறும், සතියේ පළවෙනිදා, வாரத்தின் முதல் நாள் எப்ப සතියේ පළවෙනි දවස කුමක්ද? சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை. ඉරිදා දවස. வேத புத்தகத்தின்படி දේව වචනය අනුව வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. සතියේ පළවෙනි දවස ඉරිදා அப்ப பவுல் දවස. அப்போஸ்தலன் சொல்லுகிறான், පෞල්තුමා කියනවා வாரத்தின் முதல் நாள் தோறும் සතියේ පළවෙනිදා පටන් தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். නුඹලාගේ එකිනෙක තමා තමාගේ කාරණාව පිණිස සමහර දේවල් එක් කර තබාවා. இயேசு சொன்னார் 10 தசம பாகம் கொடு,
යේසුස් වහන්සේ කිව්වා දසෙන් කොටස දෙන්න. பவுல் சொல்லுகிறான், පවුල්තුමා කියනවා உன் வருமானத்துக்கு ஏற்றபடி கொடு. නුඹගේ පඩියට අනුකූල ලෙස දෙන්න. ஒரு வாரத்திலேயோ அல்லது ஒரு மாசத்திலேயோ ඒක සතියෝ මාසෙකටෝ நீ නුඹ உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி கொடு. නුඹේ ආදායමට සුදුසු ලෙස දෙන්න. 10 தசமபாகம் கொடுன்னு சொல்லல. 10ක් දසෙන් කොටස දෙන්න කියලා කිව්වේ නෑ. ஆனால் இந்த இடத்துல නමුත් මේ ස්ථානේ இந்த ரெண்டு காரியங்களை அப்ளை பண்ணணும். කාරණා දෙකක් සඳහන් කරන්න ඕනේ. இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு, යේසුස් වහන්සේ කෙරෙහි තිබෙන ප්‍රේමය, இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம், උන්වහන්සේ කෙරෙහි තිබෙන ඇදහිල්ල. அது ரெண்டும் இருந்தா ඒ දෙකම තිබුණොත් நீங்க தசமபாகம் தான் கொடுப்பீங்களா அல்லது கூட கொடுப்பீங்களா? ඔබ දසෙන් කොටස තමයි දෙන්නේද නැත්නම් ඊටත් වැඩිය දෙනවද? ஏனென்றால் பவுல் இப்பொழுது சபைக்கு சொல்லிட்டாரு, நீ தீர்மானம் எடு. එම නිසා පවුල්තුමා සභාවට කිව්වා නුඹ තීරණයක් ගන්න. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවද සහෝදර සහෝදරියනි, சொல்றான் பாருங்க பவுல், කියනවා පවුල් බලන්න வாரத்திலே ஒரு நாள் கொண்டு வா. සතියේ දවසක් ඔබ ගේන්න. ஆனா சிலர் சபைக்கு வருவாங்க, සමහර දෙනෙක් සභාවට එනවා, சும்மா வருவாங்க, சும்மா போவாங்க. නිකන් එනවා නිකන් යනවා. கைகளை வீசி வீசி வருவாங்க, கைகளை வீசி வீசி போவாங்க. අත සොලවගෙන සොලවගෙනම යයි. ஆனா வசனம் என்ன சொல்லுது? නමුත් වචනය කුමක්ද කියන්නේ? வாசிக்கட்ட ஒரு வசனம், වචනයක් කියවන්නද? உபாமம் 16 அதிகாரம் 17 வசனம். දිවිතිය කතාව 16:17. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ඔවුන් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ඉස් සති නොපැමිණේ නුඹේ දෙවිය ස්වාමීන් වහන්සේ නුඹට දී තිබෙන ආශිර්වාදයේ ඇටියට එකිනෙකා තම තමාගේ පුළුවන්කම ප්‍රකාරයට දීමනාවක් ඇතුව පෙනී සිටීවා. வசனம் என்ன சொல்லுது? වචනය කුමක්ද කියන්නේ? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது උන්වහන්සේගේ අභිමුඛයට එද්දී வெறுங்கையோட வராத. ඉස් සතින් එන්න එපා. ஆமென். ආමේන්. இன்னும் சத்தமா சொல்லட்டா? තවත් සද්දෙන් කියන්නද? ஆமென். ආමේන්. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது ස්වාමීන් වහන්සේ ඉදිරියට එන විටදී வெறுங்கையோட வராத. ඉස් සතින් එන්න එපා. நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு வரும் பொழுது திரியேக தேவனை சந்திக்க வருகிறாய். නුඹ ඉරිදා උදෑස නමස්කාරයට එද්දී ඔබ ත්‍රිත්වයේ දෙවියන් වහන්සේ අමු වෙන්නට එන්නේ. அப்படியானால் நீ வெள்ளிக்கிழமை ஆயத்தமாகணும். එසේනම් නුඹ සිකුරාදම සූදානම් වෙන්න நான் ඕනේ. எவ்வளவு காணிக்க கொடுக்க போறேன்னு இருதயத்திலே நீ நியமித்து அதுக்கேற்றபடி நீ ஆயத்தத்தோடு காணிக்கையோடு வர வேணும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு. නුඹ ඉරිදා දවසේ මම කොච්චර පඬුරු දෙන්න යනවද කියලා සිකුරාදා සූදානම් කරගෙන ඒ සූදානම් ඇතුව ඉරිදා දවස් උදෑසන එන්නට ඕනේ. நான் பெருமைக்காக சொல்லல, ஆண்டவருக்கு சாட்சியா சொல்லுகிறேன். මම ආඩම්බර කමට කියන්නේ දෙවියන් වහන්සේ මහිමය උදෙසා කියන්නම්. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் காலையில போவேன் பேங்க் ஏடிஎம் போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்க வேண்டிய காணிக்கையை எடுத்துக்கொள்வேன் ஏடிஎம். මම සිකුරාදා උදෑසන ATM එකට ගිහිල්ලා ඉරිදා දවසේ දිය යුතු පඬුරු මම සිකුරාදම අරගෙන එනවා. சில நேரங்கள் அந்த பணம் செலவழிஞ்சு போனா பாஸ்டரை கேட்டு பாருங்க, எத்தனையோ முறை வார வழியில NDB பேங்க் ஏடிஎம்ல நிப்பாட்டி காசு எடுத்து தான் வருவேன் காணிக்கை. සමහර විට ඒ මුදල් මට වියදම් කරලා වියදම් වුණොත් මම පල්ලියට එද්දි පාස්ටර්ගේ ආන්න මම NDB බෑග් එක අරගෙන තමයි එන්නේ. வசனம் சொல்லுகிறது, වචනේ කියනවා வெறுங்கையோட வராதே. ඉස්සතින් එන්න එපා. அப்ப நமக்கு என்ன தைரியம் இருக்கு? එසේනම් අපිට කුමන ධෛර්යයක් ඇද්ද? நான் கண்டிருக்கேன் பெரிய பெரிய சபையில මම දැකලා තියෙන විශාල பெரிய සභාවල பெரிய ஆட்கள் பெரிய பெரிய கார்ல ஏர் கண்டிஷன் எல்லாம் வருவாங்க. විශාල අය කාර් වල එයා කන්ඩිෂන් වල එනවා. தைரிய போற மாதிரி அந்நிய பாஷையில பேசுவாங்க. ඔව් ධෛර්යය යනවා ආකාරය අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවා. ஆனா 5% காணிக்க போட மாட்டாங்க. නමුත් 7-5ක් මුදල් දාන්න පඬුරු දාන්න. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීනි. ஆண்டவர் எப்பொழுதும் எங்க இருக்காரு, சபையில எங்க இருக்காருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டி கொடுக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ හැම මොහොතෙම සභාවේ කොයිද ඉන්නේ කියලා දැන් තව ටිකකින් මම சரி, හිතනවා. அதுதான் பவுல் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறார். පෞල්තුමා 2 කොරින්ති පොතේ ලියා 2 කොරින්ති 9:10 කියනවා. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை වර්තික செய்வார். වපුරන්නට බීජද කැමට රොතිද සපයා දෙන්නව තැනන් වහන්සේ නුඹලාට වැපිරීම පිණිස බීජයේ සපයාදී වැඩි කොට නුඹලාගේ ධර්මශකමේ ඵල වර්ධනය කරනසේක. உங்க கையில சம்பளம் கிடைச்சோன்னே ඔබගේ හතේ පඩිය ලැබුණු ගමන් அதுல ஒரு பாகம் விதை ஒரு பாகம் சாப்பாடு. ඒක එක කොටසක් බීජ එක කොටසක් කැම. இங்க என்ன நடக்குது? දැන් මොකද්ද කරන්නේ? விதைக்க வேண்டிய பாகத்தை விதைக்காமல் அதையும் சாப்பிடுறோம். ඉතින් මොනවද කරන්නේ? වපුරන්ට යුතු බීජයක් කනවා.
அல்லாவிட்டால் விதைக்க வேண்டிய பாகத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். එසේ නැත්නම් වපරන්ට ඕන බීජේ බැංකුවට දමනවා. ஆனபடினா அறுவடை இல்ல, அறுவடை இல்ல. එම නිසා නෙලීමක් නැහැ. விதைச்சா தான் அறுவடை வரும். වැපරුව තමයි නෙලීමක් එන්නේ. அந்த விதைக்கிறது விதை எவ்வளவு என்று தீர்மானிக்கிறது நீங்க தான். ඒ වපරන බීජය කීයද කියලා තීරණය කරන්නේ ඔබමයි. என்று 6ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு. එම නිසා 6 වෙනි පදයේ පෞල්තුමා කියනවා சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப நீயே தீர்மானித்துக் கொள். මසුරු ලෙස වපරන මසුරු ලෙස කපා ගන්නේය, බෝ ලෙස වපරන බෝ ලෙස කපා ගන්නේය. நீ கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் கிடைக்கும், නුඹ ටිකක් දුන්නා ටිකක් ලැබෙනවා, அதிகமா கொடுத்தா அதிகமா கிடைக்கும். අධික ලෙස දුන්නොත් අධික ලෙස எல்லாம் ලැබෙනවා. உன் கையில தான் இருக்கு. ඒක නුඹගේ අතේ තිබෙන්නේ. 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, 7 වෙනි පදයේ කියනවා அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாவும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான். කනගාටු වෙන්නව තෝන නිසාවත් නොව එක එක්කෙනා තම තමාගේ සිටි නියම කරගත් ලෙස දේවා. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். මේක තමයි ඊට වැදගත් කාරණය. மனசிலே நியமித்தபடியே. තමාගේ සිටි නියම කරගත් ලෙස. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டு 100 ரூபாய் போடுறவங்க 500 ரூபாய் போட்டுட்டு போகலாம் இன்னைக்கு. මේ ප්‍රශ්නේ මේ දේශනාව අසන තැනත 100ක් දාන කෙනෙක් 500ක් දාලා යන්න පුළුවන්. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். දෙවියන් වහන්සේ ඒක පිළිගන්නේ ஏன் නැහැ. தெரியுமா? ඇයි දන්නවද? நீங்க எல்லாம் டிசைபிள்ஸ். ඔබ සියලු දෙනා ගෝලියෝ. டிசிப்ளின் வேணும். ඒකට ඔබට විනය நீங்க ඕනේ. இருதயத்திலே தீர்மானிக்கணும், ஆண்டவரே එසේන ඔබ අදවත තීරණය කරන්නේ ස්වාමිනී. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் இவ்வளவு கொடுக்க போகிறேன், හැම ඉරිදා මම මෙච්චරක් දෙනවා. மாசத்திலே ஒரு நாள் இவ்வளவு கொடுக்க போகிறேன். මාසෙට සැරයක් මම මෙච්චරක් දෙනවා. அதை தவறாம கொடுக்கணும். ඒක නොවරදවා දිය යුතුයි. அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். එවිටදී තමයි උන්වහන්සේ ආශිර්වාද කරන්නේ. எனக்கு ஞாபகத்துக்கு வருது எபிரேயர் புத்தகத்திலே, මට මතකයි. புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புத்தகத்திலே எனக்கு அந்த சாப்டர் என்னன்னு ஞாபகம் இல்லை, நான் வேணா பார்த்து சொல்லலாம். அதுல ஒரு வசனம் இருக்குது. අලුත් ගිවිසුමේ ඒබ්‍රේ පොතේ වචනයක් තියෙනවා. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த பொழுது ආබ්‍රහම් දසෙන් කොටස දුන්න විට அவனுடைய உடம்புல இருந்த லேவியும் தசமபாகம் செலுத்தினானா. තමාගේ ශරීරයේ සිටියා ලේවිත් දසෙන් කොටස දුන්නා. லேவி யாரு? ලේවි කවුද? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய மகன் தான் லேவி. அப்ப அவனுடைய ஆபிரகாம் வந்து லேவியினுடைய பூட்டன். ඒ කියන්නේ ලේවි ආබ්‍රහම්ගේ මුණුපුරා. முன்புறாவா? முன்புறாக அடுத்த புறா. சரி. ரைட்டா? பாருங்க, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த பொழுது ඒ මුතුන් මිත්තන් දසෙන් කොටස දුන්න විට அவனுடைய மகனுடைய மகனுடைய மகனும் தசமபாகம் கொடுக்குறான்னு எபிரேயர் புத்தகத்துல இருக்கு. ඔවුන්ගේ පුතාගේ පුතා දසෙන් කොටස දුන්නා කියලා ඒබ්‍රෝ පොතේ තිබෙනවා. அப்ப நீங்க காணிக்க கொடுக்கும் பொழுது එසේනම් ඔබ පඬුරු දෙන්න විට உங்களுடைய பிள்ளைகளும் ඔබගේ දරුවන්ද பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் දරුවන්ගේ දරුවන්ද அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ඒ දරුවන්ගේ දරුවන්ද உங்கள் மூலமாக ඔබ තුලින් ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். දෙවියන් වහන්සේට පඬුරු දෙනවා. நடக்கிறது என்ன? සිදුවන්නේ කුමක්ද? அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் வந்து ඒ සියලු දෙනාටම ආශිර්වාද වෙනවා. இது கிறிஸ்தவர்கள் அறிகிறார்கள் இல்ல. මේ කිතුණුවන් මේක දැනගන්නේ නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමත நான் සහෝදර சொல்றதெல்லாம் சுத்த வேத வசனம். මම කියන්නේ සම්පූර්ණ දේව වචනයට අනුකූල දේ. அப்ப நீங்க இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்து, එසේන ඔබගේ අදවත ඔබ තීරණයක් අරගෙන எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா எல்லாம் அந்த ஒரு என்விலப் எடுத்து தவறாம அந்த டேட்டுக்கு எழுதி கொடுப்பாரு. මගේ පියා එන්වලප් කවරයක් අරගෙන නෝරදා ඒ දිනයට ලියලා දෙනවා. அதை நான் சிறு பையனா இருந்து நான் பார்த்து படிச்சிருக்கேன். කුඩා කාලේ සිට මම ඒක බලා ஒரு දැනගත්තා. நாள் அங்க இங்க தவற மாட்டாரு. දවසක්වත් මේ යන්නේ නැහැ. அப்படியே அந்த டாட் அந்த டேட்டுக்கு கொடுப்பாரு. ඒ දවසේ ඒ දිනයට අරියාකාර දෙනවා. அப்படிதான் இருக்கணும். එහෙම තමයි ඉන්න ඕනේ. அதுதான் சீஷர்கள். ඒක තමයි ගෝලයන්. கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ගලාති 6:8 மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். නොරැවටිලා දෙවියන් වහන්සේට සරදම් කරන්නට කාටවත් බැරිය. මක්නිසාද මනුෂ්‍ය තමා වපුරන දේම කපා ගන්නේය. சரி, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துக்கு வருவோம். මාර්ක් 12:41ට එමු. ஆண்டவர் சபைக்கு வருகிறார். දෙවියන් වහන්සේ සභාවට එනවා. எங்க வருகிறார்? කොහෙටද එන්නේ? மட்டக்குழிய சபைக்கு வருகிறார். මටකුලි සභාවට එනවා. ஆமென். ආමේන්. வாங்க ஆண்டவரே, එන්න යේසුනේ. நமக்கு நல்ல ஒரு யமஹா கீபோர்டு இருக்கு, අපිට හොඳ යමහා කීබෝඩ් එකක් තිබෙනවා. நல்ல ஒரு கிட்டார் இருக்கு, හොඳ ගිටාර් එකක් ஒரு තිබෙනවා. கஜாங் இருக்கு, හොඳ ගැජෝන් එකක් තිබෙනවා. நல்லா பாடக்கூடிய ஒரு டீம் இருக்கு. හොඳට ගායනා කරන්න පුළුවන් කණ්ඩායමක් வந்து ඉන්නවා. வேர்ஷிப்ப கேளுங்க ஆண்டவரே. අපි නමස්කාරය ආන්න அவர் පියාණෙනි. சொன்னார் வேணாம். පියාණනි කියන එපා ස්වාමීන් වහන්සේ.
வாங்க ஆண்டவரே, එන්න ස්වාමිනී பலிபீடத்துக்கு வாங்க. අල්තාරය මතට එන්න. பாஸ்டர் லம்பர்ட் ப்ரீச் பண்றாரு, පාසල් ලැම්බර්ට් දේශනා කරනවා. அவருடைய சேமனை கேட்க வாங்க. එයාගේ දේශනාව අසන්න එන්න. ஆண்டவர் தான், அவன் பைத்தியக்காரன், அவன் சும்மா கத்திட்டு இருப்பான். දෙවියන් වහන්සේ කියන ඔහු පිස්සෙක් නිකන් දොඩවනවා. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு தெரியுமா? එහෙනම් දෙවියන් වහන්සේ කොහෙද ඉන්නේ? பிரதர் அஜித்தோடையும் බ්‍රදර් අජිත් සමගත් பிரதர் பாலாவோடையும். බ්‍රදර් බාලා සමගත්. அவங்க காணிக்க எடுக்கிற நேரம் ඔවුන් පඳුරු ගන්න විට அவளோட கூட வருகிறாரு. ඔවුන් සමග එනවා. நான் வேத வசனத்தை ப்ரூவ் பண்ணட்டா? මම දේව වචනයෙන් තහවුරු කරන්නද? பாருங்க, බලන්න. மாற்கு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். මාර්ක් 12 වෙනි පරිච්ඡේදයේ 41 වෙනි පදය. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து. උන්වහන්සේ මුදල් ගබඩා ඉදිරියේ වැඩහිඳ. எங்க போய் உட்கார்ந்தாரு? කොයිද වැඩහුන්නේ? வேர்ஷிப் டீமுக்கு முன்னுக்கு போய் உட்காரல. වර්ෂිප් ටීම් එක ඉදිරිය පිට නෙවෙයි. பிரசங்கம் கேட்கறதுக்கு உட்காரல. දේශනා කරන්න අස්සන්න නෙවෙයි. காணிக்க பெட்டி எங்க இருந்துச்சோ அங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு. මුදල් ගබඩාව කොයිද තිබුණේ? ඒ ස්ථානේ තමයි වාඩි அன்புள்ள වුණේ. சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි. ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும், பிரசன்னம் வேணும், பிரசன்னம் வேணும் கேக்குறோமே. උන්වහන්සේගේ තේජස ඕනේ කියලා ඉල්ලනවා නේද? ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்கும்? දෙවියන් වහන්සේගේ තේජස කොයිද තිබෙන්නේ? காணிக்க பெட்டி எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். මුදල් ගබඩාව කොයිද තිබෙන්නේ? ඒ ස්ථානේ තමයි සිටින්නේ. ආමේන්. வேத வசனத்தின்படி දේව වචනයට අනුකූලව காணிக்கை பெட்டிக்கு முன்னுக்கு போய் உட்கார்ந்து இருந்தாரு பாருங்க. ඒ පඳුරු පෙට්ටිය ළඟට ගිහිල්ලා උන්වහන්සේ වාඩි වෙලා හිටියා. ஆமென். இந்த காணிக்க பை கொண்டு வருவாங்க தானே. මේ පඳුරු පෙට්ටිය ගේනව නේද? சிலர் இந்த தான் எவ்வளவு போடுறேன்னு மட்டம் பார்த்துருவான்னு, பக்கத்துல இருக்க பார்த்துருவான்னு நல்லபடி கையில சுருட்டி வச்சு உள்ளுக்கு போட்டு அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. සමහර අය ළඟ සිටින මම කීයද දාන්නේ කියලා දැනගන්න හොඳ නැති නිසා හොඳට මිරිකලා ඇතුළටම දාලා මුදල් ටික දානවා. மட்டம் பார்த்துருவாங்க. අනිත් අය බලයි කියලා. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்காரு. නමුත් ඌට දන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ ඒක බලනවා කියලා. மட்ட மாதிரியும் நடக்கும். ඒක වෙන විදිහට සිදු වෙනවා. சிலர் காணிக்க போடுற மாதிரி கையை உள்ளுக்கு போட்டு உள்ளுக்கு இருக்கிறத எடுத்துருவாங்க. සමහරයට මුදල් දෙනවා, පඳුරු දෙනවා වගේ සමහර ඇතුළට දාලා ඇතුළේ තියෙන පඳුරු එළියට ගන්නවා. ஆமா, ඔව්. நம்ம சபையில அப்படி நடந்திருக்கு. අපේ සෆායකේම සිදු වුණා. அது பேர் தான் காணிக்க. அந்த பேக்குக்கு மேல ஒரு ஒரு கதவு போட்டு அதில் ஒரு சின்ன துவாரம் வச்சு அதுக்குள்ள காணிக்க போட வச்சாங்க. ඉන්පසු තමයි පඳුරු පෙට්ටිය ටිකක් පොඩි ඉලක් තියලා ඒකට දාන්න තිබ්බේ. காணிக்க எடுக்கிறவங்க கவனமா இருங்க. පඳුරු ගන්න එදා ප්‍රවේශමෙන් සිටින්න. உள்ளுக்கு போகுதா அல்லது வெளியே வருதான்னு பாருங்க. ඇතුළට යනවද නැත්නම් එළියට එනවද කියලා බලන්න. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි. அவர் காணிக்கை பெட்டியில் பணம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். උන්වහන්සේ මුදල් පෙට්ටියේ මුදල් දානවා බලාගෙන සිටියා. ஐசியவான்கள் எல்லாம் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். වස්තුකාරයන් බහුතරයක් දැම්මේය, බෝධනෙක් දැම්මේය. ஏழையான ஒரு விதவை ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். දිනිඳු වැන්දඹුවෙක් ඇවිත් සතියට වටිනා සල්ලි දෙකක් දැම්මුවේය. ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? දෙවියන් වහන්සේ කුමද බැලුවේ? முழு சபையையும் கூப்பிடல, මුළු සභාවම අඬ ගැව්වේ නෑ. தன் சீஷரை மாத்திரம் கூப்பிடுறாரு. තමගේ ගෝලයන්ව පමණක් අඬ ගන්නවා. எப்படி? කොහමද? தன்னுடைய சீஷரை மாத்திரம் கூப்பிட்டு சொல்லுகிறாரு. තමගේ ගෝලයන්ට පමණක් අඬ ගහලා කියනවා, அந்த ஏழை விதவை போட்டதை பாத்தீங்களா? ඒ කණවැන්දුම් ස්ත්‍රිය දාපු එක දැක්කද? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ස්වාමීන් වහන්සේ කුමද நீ කියන්නේ? எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால் නුඹ මට ගෝලයන් වෙන්න කැමති නම් அந்த விதவையை போல ඒ වැන්දඹ ස්ත්‍රිය என்னை වගේ விசுவாசித்து මාව විශ්වාස කරලා மனப்பூர்வமாக கொடு. සිතේ සම්පූර්ණත්වයෙන් දෙන්න. சபை முழுக்க சொல்லல, සභාව සම්පූර්ණ කිව්වේ නෑ. சீஷரை மாத்திரம் கூப்பிட்டு சொல்லுங்க. ගෝලයන්ට පමණක් අඬ ගාලා කිව්වා. சீஷராக விரும்புறீங்களா? ගෝලයන් වෙන්න ඔබ කැමතිද? இயேசுவை நேசிப்பீங்களா? යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවාද? இயேசுவில அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்களா? යේසුස් වහන්සේ කෙරේ ඊට අධික ප්‍රේමයෙන් සිටිනවාද? இயேசுவை விசுவாசிப்பீங்களா? යේසුස් වහන්සේ විශ්වාස කරනවාද? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. ඔබම තීරණය நாங்கள் කරන්න. யாரும் எழுந்து நிற்போம் இந்த நேரத்தில். අපි සිතන නැගිට பாடல் සිටිමු. குழு வரட்டும். ගීතිකා කණ්ඩායම ආපු දෙන්. ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயும், මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදයේ, லூக்கா 16ஆம் 13ஆம் வசனத்திலேயும் ලූක් 16:13 ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා, தேவனுக்கும் දෙවියන් වහන්සේට பணத்துக்கும் சேவை செய்ய முடியாது. මුදල් වලටත් සේවය කරන්නට බෑ. ஆமென். ஒன்றில் தேவனை சிநேகிக்க வேண்டும், එකක් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න ඕනේ. அல்லாவிட்டால் தேவனை வெறுத்து பணத்தை சேவிக்க வேண்டும். එසේ නැත්නම් දෙවියන් වහන්සේට
දේවයන් වහන්සේ එපා කරලා මුදල් වලට ප්‍රේම කරන්න ඕනේ. என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். මගේ අයිති අත්දැකීමෙන් මම දෙයක් කියන්න කැමතියි. ஆண்டவருக்கு கொடுக்காம நீங்க வச்சிருப்பீங்கன்னா දෙවියන් වහන්සේට දෙන්නේ නැතුව ඔබ තබා තිබෙනවා නම් அந்த பணம் நிலையாக நிக்காது. ඒ මුදල් ස්ථීර වෙන්නේ නැහැ. ஒன்றுல டாக்டருக்கு கொடுப்பீங்க, එකක් නැත්නම් වෛද්‍යවරුන්ට දෙයි, அல்லாவிட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பீங்க, එසේ නැත්නම් ස්පිතාලෙට දෙයි, அல்லது லாயர்கிட்ட கொடுப்பீங்க, එසේ නැත්නම් ලෝයර්ට දෙයි, அல்லாவது எங்கேயாவது கார் ஏதாவது ஆக்சிடென்ட் பட்டு அல்லது வீட்டு கூரை உடைஞ்சு விழுந்து அந்த ரிப்பேருக்கு பணம் போகும். එසේ නැත්නම් කාර් එක නැත්නම් ගෙදර වහල කැඩිලා රිපෙයාර් වලට යයි. அது ஒண்ணு நடக்காடி கள்ளம் வந்து தூக்கிட்டு போயிடுவான். එසේ කිසිම දෙයක් සිදු වුණේ නැත උනාත් හරි ඔරු ඇවිලා අරන් යයි. தேவனுக்கு கொடுக்கிறது தேவனுக்கு கொடுங்க. ඒ නිසා දෙවියන් වහන්සේ දී යුතු දේ දෙවියන් වහන්සේට දෙන්න. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. ස්වාමීන් වහන්සේ කොහොම ආශිර්වාද කරනවද කියලා බලන්න. ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි, ஜனவரி மாசம் ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணா. ජනවරි මාසේ සහෝදරියෙක් මට කෝල් කරා. அவ சொன்னா, பாஸ்டர் என் கையில பணம் இல்லை, ஆனா கொஞ்சம் பணம் இருக்கு, ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு கொஞ்சம் ஷர்ட் வாங்கி கொடுக்கணும். පාස්ටර් මා ළඟ බොහෝ සල්ලි නැහැ, කුඩක් සල්ලි තිබෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේ මට කිව්වා ඔබට ෂර්ට් වගේක් අරන් දෙන්න කියලා. என்னோட வருவீங்களான்னு கேட்டா. මා සමග එනවද කියලා ඇහුවා. யாராவது ஷர்ட் வாங்கி தரேன்னு கூப்பிட்டா போகாம இருப்போமா? කවුරු හරි ෂර්ට් අරන් දෙනවා කියලා කිව්වොත් යන්නේ නැතුව ඉඳී. ஆம்பளையா இருந்தா என்ன, பொம்பளையா இருந்தா என்ன, පිරිමියෝ වේවා ගෑනුවෝ වේවා. ரோட்ல போன பாத்துருமா, டே அந்த பாஸ்டர் போறாரு ஒரு பொம்பளை குட்டியோட. ඒ පාරේ යන්නේ බල්ලා ඇති බලන ගෑනු කෙනෙක් එක පස්සේ அவன் යනවා. என்ன கூட்டிட்டு போய் 4 ஷர்ட் வாங்கி கொடுத்தா. ඇය මාව අඬ ගහගෙන ගිහිල්ලා ෂර්ට් හතරක් நான் අරන් சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன். මම සතුටින් ගෙදරට ආවා. 2 கிழமையில திருப்பி கால் பண்ணா. සති දෙකකින් பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, පාස්ටර් ඔබ දන්නවද உங்களுக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்தபடினால ඔබට ෂර්ට් අරන් දුන්නේ නිසා இருந்ததுலயும் 10 மடங்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார். තිබුණට වඩා 10 ගුණයක උන්වහන්සේ මට ආශිර්වාද කරා. நான் கேட்டேன், திருப்பி எப்ப ஷர்ட் வாங்க போலாம்? මං ඒව තව ආයේ කොහමද කවදද ஆமென். ෂර්ට් ගන්න යන්නේ அன்புள்ள කියලා. சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි, பாஸ்டர் கோல்டன் சொன்ன வார்த்தைகளோட நான் முடிக்க விரும்புகிறேன். පාස්ටර් කෝල්ටන් කියපු වචනේ සමගම අවසන් කරන්න කැමතියි. தேவன் எந்த மனிதனுக்கும் கடனாளியாக இருக்கவே மாட்டார். දෙවියන් වහන්සේ කොහොම ආමේන්. මනුෂ්‍යයට ණයකාරියෙක් වෙන්නේ නැහැ. மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என்ன இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். தரம் தூர